ஏராளமான கேள்விகள் வந்திருக்கிறது. ரொம்ப நன்றி. கேள்வி கேட்காம இருந்தால் தான் எனக்கு சந்தேகம் வந்துடும், உங்களுக்கு ஒன்றுமே விளங்கலையோ அப்படின்னுட்டு. உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்கணுமாக டாக்டர் அசோக் இதை 4 பகுதியாக பிரித்திருக்கிறார்கள். அங்கே குறிக்கப்பட்ட பகுதிகளை எனக்கு குறிப்பு போட்டிருக்காங்க. தனித்தனியாக சொல்லாவிட்டாலும் நான் எல்லாவற்றுக்கும் சேர்ந்து பொதுவான வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சேர்ந்து விரும்புகிறேன். මට දීලා තිබෙනා වූ අවස්ථාවේදී තනිතනියෙන් ඔබට කිව්ව නැති වුණාට කාර්යයක් නෑ. පොදුවෙන් ඔබට හැම දෙයක්ම මම කියනවා. தாவீது ஆடி பாடி ஆராதித்தார். தாவீதுமா ගහලා නටලා නමස්කාරය කළා. ஆகையினால் நாங்களும் ஆடி பாடி ஆராதிப்பதற்கு தடை உண்டா? එම නිසා අපි නටලා ගායනා කරන්නට අපිට අනුමත තිබෙනවාද? வீட்டை பூட்டிக் கொண்டு ஆடு, உன்னை யாரும் தடுக்க மாட்டார்கள். ඔබගේ ரூமை பூட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடு, சபையில வரும்போது ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம், மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபாවට එනකොට පිළිවෙලක් තියෙනවා, විනයක් තියෙනවා, ඒ අනුව ඉන්න ඕනේ කියලා තිබෙනවා. வேத வசனம் சொல்லுகிறது, பைபிளே කියනවා துன்பப்படுகிறவனுக்கு பாட்டு பாடுகிறவன் பீடா විඳින අයට ගීතිකා ගායන කරන තැනැත්තා காயத்துல உப்பை போட்டு தேய்க்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறான்னுட்டு තුවාලයට ලුණු දහලා ඔව් හඹරන කෙනෙක්ව ඉන්නවා කියලා. ஆராதனையில வர்றவங்க பாதி பேர் உடஞ்சேன்னு தான் வருவாங்க. தேவமேට හෙන්නා වූ සෙනගකින් බොහෝ භාගයක්ම බිඳිලා තමයි එන්නේ. ஆண்டவரே எனக்கு அது செய்யுங்க என்னட்டு ஒருத்தன் பக்கத்துல அழுதுகிட்டு இருக்கான். சுவாமினி மட மனவாரி கரන්න කියලා ළඟ ඉඳලා අඬාගෙන ඉන්නවා. இந்த துன்பப்படுகிறவனுக்கு நீங்கள் பாட்டு பாடணும் அவன் சொல்லுவான், பாபிகளா நானே அழுதுகிட்டு இருக்கேன், காயத்துல உப்பை போட்டு தேய்க்கிறீங்களாடா படுபாவிகளா. දුක් විඳලා එක්කෙනෙක් අඬාගෙන ඉන්නවා, තව එක්කෙනෙක් නටාගෙන ගායනා කරගෙන ඉන්නවා. එතකොට එයාගේ තුවාලට ලුණු දාලා අතුරන කෙනෙක්ව ඉන්නවා. அப்ப அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? එතකොට එයා මොනවද කරන්නේ? ஆடுறானுங்க பெரிய ஆட்டம். தேவமே நட்டிலி ගයිලි තිනවා. யாம் பாடு யாருக்கு தெரிய போகுது? මගේ தத்துவය දන්නේ කවුද? புதிய ஏற்பாட்டு முழுவதும் ஒரு வார்த்தை மறுபடி வரும். අලුත් කිවිසුමේ එක වචනයක් නැවත සඳහන් වෙනවා. ஒருவரை ஒருவர் கவனித்து, එක්කෙනෙක් ගැන එක්කෙනෙක් සලකමින්. அப்ப நான் ஆடணும்னு ஆசையா இருந்தாலும் මට නටන්න ඕනේ කියලා ආශාවක් තිබුණත් பக்கத்துல இருக்கிறவன் அழுதுகிட்டு இருந்தான்னா ඔබ ළඟ ඉන්න එක්කෙනෙක් අඬාගෙන හිටියොත් ஆட்டம் அவனுக்கு துன்பத்தை உண்டாக்கும். මගේ නැටිල්ල ඔවුට පීඩාව නැත්නම් දුක ඇති කරයි. புதிதான ஒரு ஆத்மா வந்திருக்கிறது வைங்க. අලුත් ආත්මයක් සභාවට එවිත් ඉන්නවා කියලා පොඩ්ඩක් හිතන්න. ஒரு இந்து மனிதனா இருக்கலாம், හින්දු මිනිසෙක් වෙන්න පුළුවන්, ஒரு முஸ்லிம் மனிதனாக இருக்கலாம், ඉස්ලාමික මිනිසෙක් වෙන්න පුළුවන්. அவனும் வந்து நிற்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ඔවුන් එවිල්ලා සභාව තුල ඉන්නවා කියලා හිතන්න. இந்து மனிதன் ஒரு கோயிலுக்கு போகும்போது ரொம்ப பக்தியா போறான். හින්දු මිනිසෙක් ඔහුගේ කෝවිලට යනකොට ඉතා මහත් භක්ති ගෞරව கன்னத்துல அடிச்சுக்கிட்டான், குட்டு போட்டுக்கிறான். එයා ටොක්ටු ඔළුවට ඇනගෙන කඹුලට ගහගෙනයි ඉන්නේ. அவன் சில நேரங்கள்ல மேல இருக்க சட்டையை கூட கழட்டி இடுப்புல கட்டிக்கிறான். සමහර විට ඔහු උඩින් දහලා තිබෙනව සලුව පවා ගලවගෙන ඔහු ඉනේ ගැට ගහගෙන ඉන්නවා. அப்பனாதான் அவன் ஆண்டவன் தரிசனம் பார்த்தேன்னு சொல்றான். එතකොට තමයි ඔහු කියනවා ස්වාමින් වහන්සේගේ දර්ශනය දුටුවා කියලා. அவன் ஆண்டவனை பார்த்தவன சட்டையை கழட்டி இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்கிறான். ඔහු තමාගේ දෙවියන්ව බැලුවා කියලා ඔහුගේ සලුව අරගෙන ඉනේ ගැට ගහගෙන ඔහු කඹුලට ගහගෙන பியன் வெவுலமின் இன்னவா. நீ பக்கத்துல டிஸ்கோ டான்ஸ் ஆடினா அவன் என்ன சொல்லுவான்? இது என்னடா இங்க சினிமா கொட்டா இங்க வந்துச்சுன்னு சொல்லுவான். ඔබ එයා ළඟ ඉඳලා නටාගෙන හිටියා නම් මෙයා කොයිද සිනමා තියේටර් එකකින් ඉඳලා ඉවිලා ඉන්නා කියලා කියනවා. துன்பப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசியும் இடர்னா, දුක් විඳින්මින් ඉන්නා වූ ඇදලිවන්තයෙක් වැළපුණොත්, வெளியிலிருந்து வந்த அந்நிய ஜாதியும் இடர்னா, පිටතේ ඉඳලා ආවා වූ අන්‍ය ජාතිකයෙක්ව ඔහු හයිමි කරගත්තා. முஸ்லிம்கள் மியூசிக்கே போடுறதில்ல தெரியுமா? ඉස්ලාමික අය සංගීත වාදනය කරන්නේ නැහැ. மஸ்ஜித்ல மியூசிக்கே கிடையாது. ඔවුන්ගේ සංගීතය නැහැ. அவன் எல்லாரும் ஒன்று போல நிற்பான். ඔවුන් හැම කෙනෙක්ම සීරුවෙන් එකට හිඳි, එකටම පල්ලයට වැටේ, එකටම නැගිටේ. உள்ள கீச் காய்ச்சி சத்தம் கூட கிடையாது. ඇතුලේ කිසිම ශබ්දයක් නැහැ. அல்லாஹூ அக்பர் அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். அவன் என்ன நினைப்பான்?
එයා මොනවද ඉතයි? அவன் தான் அல்லாஹூ அக்பர்னுட்டு மேலே குழாய் வச்சு மேலே வச்சு கூப்பிடுறான் அல்லாஹூ அக்பர். එයා අල්ලා දෙවියනේ කියලා කෑගාගෙන ඉන්නවා. இவன் எல்லாவனும் சேர்ந்து ஊன்னு ஊழறான். என்ன பண்றான் என்ன பண்றான்? මෙයා හැම කෙනෙක්ම එකට හිඳගෙන ගොරවනවා මොනවද කරන්න කියලා. அப்ப என்னுடைய நடனம் மற்றவர்களுக்கு இடரலை உண்டாக்கினால் මගේ නැටීම තව කෙනෙක්ට බාධාවක් ඇති කරයි නම් என் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? මාගේ දෙවියන් වහන්සේ මොනවද කියලා உன் තියෙන්නේ? கண் இடரல் உண்டாக்கினா என்ன செய்யணும்? ඔබගේ ඇස බාධාවක් වෙනවා නම් මොනවද කරන්න කියලා තිබෙන්නේ? பிடிக்க பண்ணுமா? உங்க பேர் என்ன தம்பி? உங்க பேர் என்ன? அவர் பேரு நிக்லஸோ நெக்லஸோ எனக்கு தெரியாது. நான் இந்த நிலைமையில இருக்கும்போது அவர் ஆட்டம் போட்டுக்கிட்டு என்ன ஆண்டவர் எங்க ஆண்டவர் சொல்லியிருக்கு புட்டிங்கி போட்டு පාලකතුමා ඒ තත්ත්වෙ එන්නකොට මම නටාගෙන හිටියත් මාව උගුලා දමන්න කියලා කියලා තිබෙනවා. அப்ப நான் கூட்டு ஆராதனை செய்யும் போது කණ්ඩායමක නමස්කාරය කරනකොට நீ தனியா காட்டுக்குள்ள போய் இல்லைன்னா கடலுக்குள்ள போய் ஆடு பாடு என்னமும் செய்ய அவுத்து போடு என்ன வேணாலும் செய்ய. ඔබ තනියෙන් කැලෑවකට යන්න නැත්තම් සමුද්‍රයකට යන්න නැත්තම් ඕනම තැනකට ගිහිලා ඔබ නටන්න ගායනා කරන්න නග්නව හරි ඉන්න. யாரும் கேட்க மாட்டாங்க. කවුරුත් ඔබගෙන් ආන්නේ නැහැ. கூட்டு ஆராதனை செய்யும் போது නමුත් කණ්ඩායමක නමස්කාරය කරනකොට ஒழுங்கு இருக்க வேண்டும். ඒකට පිළිවෙලක් තියෙන්න ඕනේ. ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களுக்கு இடரல் இல்லாமல் இருக்க வேண்டும். එක එක්කෙනාගෙන සලකමින් ඒගලන්ට බාධාවක් නැතුව ඉන්න ඕනේ. தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට ප්‍රිය ගරුක වෙන්න ඕනේ. அதே மாதிரி தினந்தோறும் டேவிட் ஆடி இருந்தான்னா அவனுக்கு பேரு ஆடுகாலி. දිනපතා නටාගෙන ඉන්න කෙනෙක්ට කියන්න වචනයක් තිබෙනවා. அப்படி செய்யவில்லை. එහෙම කරේ නැහැ. ஆராதனையில் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண முடியுமா? නමස්කාරයේදී වාදක භාණ්ඩයන් වාදනය කරන්න පුළුවන්ද? நல்லா கவனிங்க. සවන් දෙන්න. ஆராதனையில பாட்டு கொஞ்சம் மியூசிக் எதுக்கு தெரியுமா? සංගීතය මොනවටද කියලා දන්නවද? தயிர் சோதம் சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் எப்படி தெரியுமா? ஊறுகாய் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஊறுகாய் ஏன் சாப்பிடுறீங்க? ලුණු දෙයි මොනවටද කන්නේ? அப்படி வச்சு இன்னொரு அப்ப உண்மையான காரியத்தை செய்யறதுக்கு இது உதவி செய்யறது தான் மியூசிக். කැමට ලුණු දෙයි තවරලා කනවා වගේම සත්‍ය වූ නමස්කාරයට උපකාරයක් ලෙස තමයි මේ සංගීතය වාදනය කරන්නේ. ஊறுகாய் இவ்வளவு வச்சு சோறு இவ்வளவு வச்சு சாப்பிடுற யாராவது இருக்கீங்களா? ලුණු දෙයි වැඩි කරලා බත් පොත් மியூசிக் இருக்கலாம், அது ஊறுகாய் மாதிரி இருக்கணும். සංගීතය තිබෙන්න ඕනේ. ඒක ලුණු දෙයි මෙන් තිබෙන්න ඕනේ. இப்போ ஊறுகாய் எப்படி இருக்கு தெரியுமா? கியூ கியூ போடு கியூ கியூ. வெயிட் பண்ணப்பா, ஊறுகாய் தின்னுட்டு நான் தண்ணி குடிச்சு செத்து போயிடுவேன்டா. ලුණු දෙයි சோறு திங்கிறதுக்கு தான்டா ஊறுகாய். බත් කන්නට තමයි ලුණු දෙයි තිබෙන්නේ. ලුණු දෙයි වැඩිපුර කෑවා නම් වතුර බීලා මැරෙන්න සිද්ධ වෙයි. சில பாடகர்களுடைய பேரையும் கேட்டிருக்காங்க, அதனால நான் சொல்ல இதெல்லாம் புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. සමහර ගීතිකකරුවන්ගේ නම් පවා සඳහන් කරලා තිබෙනවා. මම මොනවද කියන්න යන්නේ කියලා ඔබ අවබෝධ කරගෙන ඉන්න නිසා හොඳයි. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, சினிமா பார்ப்பது තවත් ප්‍රශ්නයක් කාලා තිබෙනවා. චිත්‍රපටි බලන එක அதோட நேரத்தில் ரசிப்பது ඒක රස විඳින එක வேதத்திற்கு புறம்பானதா? බයිබලයට අනුකූල දෙයක්ද? பார்ப்பது ரசிப்பதுங்கிறதுக்கு தான் அங்க பிரச்சனையே இருந்தாகுது. බලන එකටයි ඒක රස විඳින එකට අතර තමයි මේ ප්‍රශ්න ඇවිල්ලා තියෙන්නේ. சினிமால யாருடைய இடுப்பு அசைவை நீ பார்க்கிறாயோ, චිත්‍රපටිවල කාගේ ඉන සෙලවෙන එක ඔබ බලනවාද? நீ பெண்ணா இருந்தால் நயன்தாராவாக மாறிவிடுவாய். ඔබ කාන්තාවක් වශයෙන් ඉන්නවා නම් නයන්තාරාවෙන් වෙනස් වෙයි. ஆணா இருந்தால் உன்னுடைய கனவுகளில் எல்லாம் நயன்தாரா தான் இருப்பாள். ඔබ පිරිමියෙක් නම් ඔබගේ සීනේ එන්නව හැම පින්තුරක්ම නයන්තාරා තිබේ. மேஜிக் என்பது கிரியையா, சாத்தானின் கிரியையா? ඉන්ද්‍රජාලිය කියන්නේ යක්ෂයාගේ ක්‍රියාවක්ද? நல்லா கவனிங்க. தந்திரம் இருக்கிறது, மந்திரம் இருக்கிறது. මහායාවක් කියන දෙයක් තිබෙනවා, මන්ත්‍රය කියලා දෙයක් තියෙනවා. தந்திரம்னா உங்க முன்னாலேயே நான் டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டுறது.
உங்க கண்ணுக்கு மறையிற மாதிரி டக்கு பண்ணிடுறது. රැවටීමක් කියලා කියන්නේ ඔබ ඇස් ඉදිරියේදීම යමක් කිරීම. මන්ත්‍රයක් කියන්නේ සංගවල යමක් කිරීම. அது மேஜிக் மாதிரி தோன்றும். ඒක මායා මැජික් එකක් වගේ තේරෙවි. சில நேரங்களில் சாத்தானுடைய கிரியைகளோடு கூட நடக்கிற கண்கட்டி வித்தைகள், සමහර විට යක්ෂයාගේ උපාය ක්‍රියාවන් සමග සිදුවෙන්නා වූ ඇස් බැඳුමක්. அந்த காரியத்துல ඒ කාරණාවල சத்துருக்கு உங்களுக்கு சாத்தானோட உங்களுக்கு பங்கு இருக்கவே கூடாது. යක්ෂයා සමග ඔබ කොටස්කරුවෙකු වෙන්නට බෑ. அடுத்தால ஒரு கேள்வி, තවත් ප්‍රශ්නයක් තියෙනවා. how to look for a partner? කොහොමද මගේ සහකරුවාව තෝරාගන්නේ? வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது எப்படி? මගේ ජීවිතයේ සහකරුවාව සොයාගන්නේ කොහොමද? இந்த வயசுல வர வேண்டிய கேள்விதான். தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. මේ වයසේ ඔබට නැගෙන්න ඕන ප්‍රශ්නය තමයි, වැරදක් නැහැ. ஆனா நான் ரெண்டு காரியத்தை முக்கியமா சொல்லுவேன். මම කාරණාවන් දෙකක් වැදගත්ව ඔබට කියනවා. ஆதாமுக்கு வேலை கொடுத்துட்டு தான் ஆண்டவர் பொண்ணை உண்டாக்குனாரு. ආදාම්ට ராஜகாரிයක් නැත්නම් වැඩක් දීලා තමයි සහකාරියව මැව්වේ. ஆதாம் உண்டாக்கி காக்கவும் பண்படுக்கும் முதல்ல வேலை கொடுத்தாரு, அதுக்கு அப்புறம் பொண்ணு. நீ வேலை பார்க்க முன்னால பொண்ணு தேடாத. ඔබ රැකියාවක් කරන්නට කලින් භාර්යාවක් හොයන්න එපා. இலங்கை வழக்கத்தின்படி சின்ன வயசுலயே நாங்க ஒன்னாவே பிடிச்சிட்டு போனோம், அதனால இப்பவும் பிடிச்சிட்டு போனோம். வெயிட் 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 வெயிட். ලංකාවේ සංස්කෘතිය අනුව කුඩා කාලේ ඉඳලාම අත් දෙකක් අල්ලාගෙන ගියා. ඒ නිසා අදත් ඒක කරනවා. உனக்கு வயிறு நிறையிறதுக்கு சோறு கிடைக்கான்னு பாரு, அப்ப இன்னொருத்தருக்கு சோறு கொடுக்க முடியுமான்னு பாரு. ඔබට බඩ පිරෙන්න ඉස්සලා කන්න පුළුවන්ද කියලා බලන්න. ඊට පස්සේ තව කෙනෙක්ට කවන්න පුළුවන්ද කියලා බලන්න. இன்னொன்று நான் சொல்லுவேன், තවත් දෙයක් කියනවා. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை முதலாவது புரிந்து கொள். ඉස්සෙල්ලා ඔබගේ ජීවිතයේ අරමුණ තේරුම් ගන්න. அதை நிறைவேற்றுவதற்கு உனக்கு சரியான வாழ்க்கை துணை கிடைக்குமா என்பதை புரிந்து கொள். ඒ අරමුණ ඉෂ්ට කරන්නට නිවැරදි හරි සහකාරියෙක් ලැබෙනවද කියලා බලන්න. அதை புரிந்து கொள். ඒක ඔබ ඉස්සලා තේරුම් ගන්න. அப்போ நீ சரியான வாழ்க்கை துணையை பெற்றுக்கொள்வாய். එතකොට ඔබ හරි සහකාරියෙක්ව ලබා ගනී. பாபேல் கோபுரம் கட்டினது நோக்கம் சரியில்லை. පාපෙල් කොත ගොඩනැගපු ආකාරය වැරදි. ஒரு கேள்வி வந்திருக்குது, එක ප්‍රශ්නයක් එවිලා තියෙනවා. எதுக்கு ஆண்டவர் பாஷைகள் எல்லாம் பிரிச்சு போட்டாரு? මේකේ ස්වාමීන් වහන්සේ භාෂාවන් වෙන් කරලා දැම්මා. இவன் ஒன்னா இருந்தா ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு தான் டவர் கட்டினான். ස්වාමීන් වහන්සේ සමග කතා කරන්න ඔහු කොතක් ගොඩනැගුවා. தேவன் ஒரு மாபெரிய திட்டம் மனிதனை குறித்து வைத்திருந்தார். ස්වාමීන් වහන්සේ විශාල සැලසුමක් මනුෂ්‍යයා ගැන උන්වහන්සේ ළඟ තිබුණා. அந்த திட்டத்திற்கு விரோதமாக இவன் செயல்பட்டபடியினாலே, ඒ සැලසුමට විරුද්ධවෙන් මෙහා ක්‍රියාවක් කළ නිසා ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். කුඩා උදාහරණයක් කියන්නම්. ஒரு தோட்டத்துல நல்ல பூவாதான் இருக்குன்னா நல்லா இருக்குமா? වත්තක හැම ස්ථානයකම සුදු මල් වලින් පිරීලා තිබුණා නම් හොඳට තිබේද? 100 கலர்கள் கொண்ட பூக்கள் வச்சா நல்லா இருக்குமா? විවිධ විවිධ පාට වලින් පිරීලා මල් තිබුණත් ලස්සනට තිබේද? சொல்லுங்க. விதவிதமான கலர், විවිධ විවිධ මල්. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் ஆண்டவர் படைப்பிலேயே பலவிதமான கலர் உள்ள ஃப்ளவர்ஸ் உண்டாக்குனார். ඒ නිසා තමයි උන්වහන්සේ මැවීමේදීම විවිධ විවිධ අලංකාර මල් සෑදුවේ. இதெல்லாம் தேவனுடைய மனதில் இருந்துச்சு. මේ හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේගේ මනස තුල තිබුණා. இதை செயல்படுத்துவதற்கு இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியிருந்தது. මේ දේ ක්‍රියාවට නංවන පිණිස මේ දේවල් උන්වහන්සේට කරන්න සිදු වුණා. இன்றைய ஊழியம் ஏன் வியாபார நோக்கில் செய்யப்படுகின்றன? අද සේවාව ඇයි ව්‍යාපාර අරමුණක් සඳහා කරනු ලබන්නේ? விசேஷமாக இந்தியாவிலிருந்து வரும் போதகர்கள் இப்படி செய்கிறார்கள். විශේෂයෙන් ඉන්දියානු පාලකවරු මේම කරනවා. ஐ எம் சாரி, நான் ஒரு இந்தியன் தான். සමා වෙන්න, මමත් ඉන්දියානු ජාතිකයෙක් තමා. நல்லா கவனிங்க. හොඳට සවන් දෙන්න. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? අපි පදයක් කියමු. ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම පොතේ 16வது அதிகாரம். 16 වෙනි පරිච්ඡේදයේ. ரோமருக்கு எழுதின நிருபம் රෝම පොතේ 16வது அதிகாரம். 16 වෙනි පරිච්ඡේදයේ அங்கே ஒரு தெளிவான வசனத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். පැහැදිලි පදයක් ස්වාමීන් වහන්සේ ලියලා තිබෙනවා. 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 17 වෙනි පදයේ ඉඳලා අපි කියමු. அன்றியும் சகோதரரே, சகோதரேனே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். නුඹලා ඉගෙනගත් ධර්මයට විරුද්ධව ભેදයන්ද බාධාවට හේතු දේවල්ද උපදවන්නන් බලා ඔවුන්ගෙන් අහක් වෙන්න මෙන් නුඹලාගෙන් ඉල්ලමි. அப்படிப்பட்டவர்கள் එවෙන්නන්
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් සේවය නොකර தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து තමාගේ බඩට සේවය කරලා நயவசனப்பினாலும் ඔවුන්ගේ ආකර්ෂණය වදන් වලින් இச்சக பேசினாலும் තෘෂ්ණා වචන වලින් கபடில்லாதவருடைய இருதயங்களை කැලල් නැත්තා වූ හදවත් வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். මුලා කරන්නන් ලෙස ඉන්නවා. பவுல் நாட்கள்ல இப்படி ஆட்கள் இருந்திருக்காங்க. පවුල්ගේ කාලවලත් මෙවැනි අය හිටියා. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். තවත් පදයක් කියවමු. பிலிப்பியர் 3வது அதிகாரம். පිලිප්පි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය. அந்த வசனத்தை பவுல் அன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். ඒ පදේ පවුල්තුමා එවක ලියා තිබෙනවා. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ඔබ තේරුම් ගන්න ඕන. பிலிப்பியர் 3வது පිලිප්පි அதிகாரம் පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය 18வது 19வது வசனம். 18 වෙනි 19 වෙනි පදයන්. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவையின் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். මක්නිසාද මා නුඹලට බොහෝ වරක් කී ලෙසත් දැනුත් අඬමින් කියන ලෙසත් බොහෝ දෙනෙක් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කුරුසියට සතුරුව හැසිරෙති. ඔවුන්ගේ කෙලවර විනාශය, ඔවුන්ගේ දෙවියෝ බඩය, ඔවුන්ගේ පාරාට නම් තමුන්ගේ ලැජ්ජාව ගෙනය. ඔවුන් සලකන්නේ ලෝකයේ දේවල්ය. அதனால இந்தியாவில இருந்து மட்டும் இல்ல, இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இதே கதை தான். ඒ ඉන්දියාවන ජාතිකයන් පමණක් නොවේ, ලංකාවේ ඉඳලා පිටරට බලා යන්න අයගේ දේවල් මේක තමයි. அமெரிக்கா கொடுத்த பெரிய சரக்கு இது. ඇමරිකා දේශය දුන්නා වූ සහතිකය තමයි මේක. நேத்து ஒரு நண்பரோடு கூட பேசிக்கிட்டு මම இருந்தேன். ඊයේ මිත්‍රයෙක් සමග කතා කරගෙන හිටියා. அவரு மாகாணத்தில் இருக்கிற கஷ்டப்பட்டவங்க பிள்ளைங்களை ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் எப்படியாவது இங்கிலீஷ் படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து சொந்த செலவில் கூப்பிட்டு උතුරු ප්‍රදේශයේ එන්නා වූ දරුවන් ඉංග්‍රීසි භාෂාව ඉගෙන ගන්න ඕනේ, පරිගණක ඉගෙන ගන්න ඕනේ කියලා උන්න මේ ස්ථානෙට ගෙනාවා. தங்க இடம் கொடுத்து උන්ට නවාතෙන් දීලා சாப்பாடு போட்டு උන්ට ආහාර දීලා கற்றுக் கொடுக்கறதுக்கு நல்ல டீச்சர்ஸை வச்சு ඉගැන්වීමට හොඳ ගුරුවරුන් තියලා கொடுக்கறதுக்கு பாரப்பட்டாரு. ඔවුන්ට ඒ ඉගැන්වීම දෙන්නට ඔව් බරක් වුණා. பாஸ்டர்ட்ட உங்க சபையில யாராவது அப்படி வாலிப பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அனுப்புங்கன்னு சொன்னாரு. පාලකවරුන්ට කිව්වා ඔබගේ සභාවේ යම් තරුණයන් හිටියොත් යවන්න කියලා කිව්වා. பாஸ்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? පාලකතුමා මොනවද කිව්වේ නම්, நான் பிள்ளைங்களை அனுப்புனேன், ஆனா ஒரு பிள்ளைக்கு 2000 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். මම අපගේ දරුවන්ව යවනවා, අපේ එක දරුවෙක්ට ඔබ 2000 ගාණි දෙන්න ඕනේ කියලා. அப்ப இவர் லேபர் கான்ட்ராக்டர். එතකොට මෙයා කාර්මික හැනවුම් කරුවන්. அப்ப இந்தியாவில் மட்டும் இல்ல, இலங்கையிலயும் இருக்குது. ඒක ලංකාවේ ඉන්දියාවේ පමණක් නොවේ, ලංකාවෙත් තිබෙනවා. யாரு செய்தாலும் කවුරු කළත් அவர்களை விட்டு விலகுங்கள் என்று புத்தி சொல்லுகிறேன். එවැනි අයගෙන් ඈත් වෙන්න කියලා ඔවුන්ට අනුශාසනාවන් දෙනවා. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து, ஆவியில் நிறைவதை குறித்தும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் ஏராளமாய் கேட்டு இருக்கிறீர்கள். ඔබ ආත්මික දේවල් ගැන බොහෝ ප්‍රශ්න අහලා තියෙනවා. நான் ஒரு கேசட் பேசி இருக்கிறேன். මම එක තැටියක කතා කරලා තිබෙනවා. நன்றாய் கவனியுங்கள். සවන් දෙන්න. ஆவியா ஆவியானவரா? ආත්මයේද නැත්නම් ආත්මයන්න් වහන්සේද? யூடியூப்ல போய் ඔබ YouTube එකට ගිහලා ஆவியா ஆவியானவரான்னு நான் ஒரு செய்தி பேசியிருக்கேன். ආත්මයේද නැත්නම් ආත්මයන්න් වහන්සේද කියලා දේශනාවක් කරලා அத තියෙනවා. கேட்டீங்கன்னா ඒක ආනවනම් பரிசுத்த ஆவின்னா என்னது? සුද්ධාත්මයන් වහන්සේ කියන්නේ කවුද? அந்நிய பாஷை ஏன் பேசணும்? අන්‍ය භාෂාව ඒ කතා කරන්න ඕන. வரங்கள் எப்படி கிரியை செய்து දීමනාවන් කොහොමද ක්‍රියා කරන්නේ? தவறா உபயோகப்படுத்துறது என்ன? කොහොමද වැරදි ලෙස උපයෝග කරන්නේ කියලා எல்லாவற்றையும் அதுல எழுதி பேசியிருக்கேன். හැම දෙයක්ම ඒ තැටියේ මම කතා කරලා තියෙනවා. அது உங்களுடைய காரியத்தை விளங்க பண்ணுவதற்கு போதுமானதா இருக்கும். ඒක ඔබගේ කාරණාවන් ඔබ තේරුම් ගන්නට සැහේ. காயினுடைய பெஞ்சாதியை பற்றி கேட்க கூடாதுன்னு எழுதினா, ஆனாலும் துணிச்சலா ஒருத்தர் கேட்டுருக்காங்க. කායින්ගේ භාර්යාව ගැන ආන්න එපා කියලා මම කිව්වට එක්කෙනෙක් එඩිතරව ඒ ප්‍රශ්නේ ආලා තියෙනවා. வெளியே போனா உங்களை யாராவது கொலை செஞ்சுட்டாங்கன்னா நான் பொறுப்பாளி அல்ல. ඔබට එළියට යනකොට කවුරු හරි ඔබව මරලා දැම්මා නම් මම ඒකට හේතු වෙන්නේ නැහැ. ஜனத்தொகை இல்லாமல் ஆண்டமும் ஆதாமும் ஏவாளும் இருந்தபோது ஆண்டவர் அதை அனுமதித்தார், காயினோடு கூட பிறந்த சகோதரியை அவன் திருமணம் செய்து கொள்வதற்கு. ජනසංඛ්‍යාව අඩුවේ හිටිය නිසා කායින් සමග ඉපදුනා වූ ඔහුගේම සහෝදරයෙක්ව විවාහ කරන්නට උන්වහන්සේ අනුමත දුන්නා.
நல்லா கவனிங்க. හොඳට අවධානම දෙන්න. இந்த காரியத்துல நீங்க கவனமா இல்லைன்னா මේ කාරණාවලදී ඔබ පැහැදිලිකමක් නැතුව அன்னைக்கு හිටියා නම් வேற பொண்ணு இல்ல தங்கச்சி இருந்தா ஆண்டவர் அனுமதித்தார். එයාට වෙන කාන්තාවක් හිටියේ නෑ, සහෝදරිය පමණක් හිටියා. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ අනුමත කළා. பின்னதாக நியாயப்பிரமாண காலத்துல ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ඉන් පසුව විවස්ථාව කාලයේදී ස්වාමීන් වහන්සේ ලිඛිතව ලියලා දුන්නා. உன் நெருங்கின இனத்தவளை நிர்வாணமாக்காதிருப்பாயாக. ඔබගේ සම්බන්ධ නැතිනම් ඔබගේ ඥාති සම්බන්ධ කෙනෙක්ව ඔබ නග්නභාවයට හරවන්න එපා. தமிழ் ஜனங்கள்ல அத்த மகா மாமா மகளை கெட்டுறது கூட வழக்கமா இருக்குது. තමාගේ අක්කගේ දුවව නැතිනම් මාමගේ දුව බඳින්න එක පුරුද්දක් ලෙස තිබෙනවා. ஆனா என் சத்திய வேதம் சொல்கிறது கசின் கூட கெட்டக்கூடாதுன்னுட்டு. නමුත් ඔහුගේ ඥාතියෙක්ව පවා බඳින්න එපා කියලා තිබෙනවා. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, බොහෝ දෙනෙක් ඉන්නවා என் சொத்து பிரியக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே கல்யாணம் கட்டாதப்பா. ඔබගේ වස්තුව ඉවත් වෙන්න ඕනේ කියලා ඔබගේ සම්බන්ධ නෑදෑයක බඳින්න එපා. மறுபடியும் அந்த வசனத்தை சொல்றேன். නැවත ඒ පදේ කියන්නම්. நெருங்கின உறவுல இருக்கிறவளை நிர்வாணமாக்குறவன் அருவருப்புன்னு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. ඔබගේ ළඟට සම්බන්ධ වෙන්නව ඥාතියෙක්ව නිර්වස්ත්‍ර කරන්න එපා කියලා ලියලා තිබෙනවා. ஆகையினால ஆட்கள் பெருகின போது ஆண்டவர் அதை தடை செய்து விட்டார். ජාතීන් බෝ වුණාට පස්සේ උන්වහන්සේ ඒකට බාධාවක් දුන්නා. ஆகையினால ஏதாவது ஒண்ணு கிடைச்சா போதும்னு இருக்காதீங்க. ඒ නිසා කවුරු හරි කෙනෙක් මට ලැබුණත් ඇති කියලා හිතන්න එපා. தேவ திட்டத்துக்குள்ளே இணைந்து வாருங்கள். දේව සැලැස්ම තුළ ඔබ සම්බන්ධ වෙන්න. சரி, அடுத்த கேள்வி. பெண்கள் தங்களை நாகரிகம் கலாச்சாரம் என்ற போர்வைக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். කාන්තාවන් තමන්ව නාගරිකත්වය සහ සංස්කෘතිය අතෙන් ඔවුන්ව ඇතුල් කරගෙන සංගවාගෙන ඉන්නවා. ஒரே ஒரு கலாச்சாரத்துல மட்டும்தான் ஒன்னும் போடாம போன்னு சொல்லுது. එකම එක සංස්කෘතිය තුළ පමණයි කිසි දෙයක් දාන්න නැතුව නග්නව යන්න කියලා තිබෙන්නේ. அந்தமானுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறான். ඒ වගේ ඔබ යනවා නම් ටික දෙනෙක් එහෙම ඉන්නවා. அவன் கட்டி இருக்கிற ஆடை சிரட்டை. சிரட்டை உங்களுக்கு தெரியுமா? சிரட்டை வாட் இஸ் தட்? ඔබ දන්නවනේ පොල් කට්ට. பக்கத்துல உங்க கை பிடிச்சு கேளுங்க. சிரட்டை கட்டி கொண்டு திரிவது அவர்களுக்கு நாகரிகம், පොල් කට්ටක් බැඳගෙන යන එක ඔහුගේ සංස්කෘතියක්, அவர்களுக்கு கலாச்சாரம். ඔවුන්ගේ සංස්කෘතිය. நீ ஏன் கட்டவில்லை? ඔබ ඇයි ඒක බැඳ නැත්තේ? நல்ல கவனிங்க. கலாச்சாரம், நாகரிகம் සංස්කෘතිය සහ නාගරිකත්වය நாம் தெரிந்து கொண்டவைகள். අපි තෝරාගත්තු දේවල්. நாகரிகம் கலாச்சாரம் மனிதன் ஏற்படுத்தினவைகள். නාගරිකත්වය සහ සංස්කෘතිය මනුෂ්‍යයා විසින්ම ඇති කළ දෙයක්. நான் ஏன் சட்டை போட்டிருக்கேன்? මම ඇයි සේට් එකක් අඳගෙන ඉන්නේ? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன், உங்களை கேட்கல, நான் ஏன் ஷர்ட் போட்டிருக்கேன்? මම ඇයි සේට් එකක් අඳගෙන ඉන්නේ? முதல்ல ஏன் நிர்வாணத்தை மூட. ඉස්සලා මාගේ නග්නභාවය වසන්නට. நம்பர் 1. පළවෙනිව. ரெண்டாவது, දෙවෙනිව வெளியே இருக்கிற வெயில் காத்துக்கு என் உடம்ப பாதுகாக்க. එළියේ තිබෙන්නා වූ අවුවේ රස්නයට සහ සුළඟට මාව ආරක්ෂා කරන පිණිස. மூணாவது, තුන්වෙනිව. நல்லா கவனிங்க. மூணாவது, තුන්වෙනිව நீங்க என்னைய பார்க்கிற மாதிரி இருக்க. ඔබ මාව බලන ආකාරයට මම ඉන්න ඕන කියලා. நீ அடுத்த தடவை சட்டை வாங்க போகும்போது ඊගාව වේලාවට මම සේට් එකක් ගන්න යනකොට 3 கேள்வி கேட்கணும். ඔබ ප්‍රශ්න තුනක් අහන්න ඕන. இது என் நிர்வாணத்தை மூடுமா? මේක මාගේ නග්නභාවය වසයිද? முன்னால நான் இப்போ விசாகப்பட்டினம்னு ஒரு ஊருக்கு போனேன். විසාකා නුවරේ කියලා ගම්මානයකට මම ගියා. அங்க ஒரு பொண்ணு வொர்ஷிப் நடத்தினா. ඒ කාන්තාවක් නමස්කාරය මෙහෙයුවා. 4 பேர் சேர்ந்து தான் நடத்தினா. 4 දෙනෙක් එකතුව මෙහෙයුවා. நான் பிரசங்கிங்கிறதுனால முன் வரிசையில் இருந்தேன். මම දේශනා කරන්න ඕන නිසා මං ඉදිරි පේලියේ හිටියා. அந்த பொண்ணு போட்டிருந்த சட்டை மேல போட்டிருந்த உடுப்பு எப்படி இருந்தது தெரியுமா? ඒ කාන්තාව උඩට ඇඳගෙන හිටියා වස්ත්‍රය කොහොම තිබුණා නම් முன்னால இவ்வளவுக்கு தூக்கிக்கிட்டு இருக்கு, பின்னால கீழே வரைக்கும் கிடக்கு. ඉස්සරෙන් ඉස්සිලා තිබෙනවා, පස්සෙන් පස්සට බහැලා තිබෙනවා. நான் நினைச்சேன், ஐயோ டெய்லர் மாத்தி வச்சு தச்சுட்டான். මම හිතුවා මහන්න කෙනා ඒක වැරදිව මහලා තිබෙනවා කියලා. அவன் போட்டுக்கிட்டு கிடுக்கிட்டு இதுல வேற லெகின்ஸ் வேற போட்டுக்கிட்டு லெகின்ஸ் போட்டுக்கிட்டு இங்க வரைக்கும் காட்டிக்கிட்டு இங்க பின்னால இது வரைக்கும். அது என்ன ட்ரெஸ்? එයා ලෙගින්ස් එක දාගෙන එයාගේ හැඳුම මෙවැනි ලෙස එයා හැඳගෙන එයා නමස්කාරය වග පෙන්වමින් හිටියා. கேட்ட கலாச்சாரங்கிறா. හැව්වොත් සංස්කෘතිය කියලා කියනවා. உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. ඔබටම ඒක තේරිලා ඇති. 3 காரியம் கேட்கணும். கலாச்சாரம்னாலும் சரிதான், அது நாகரிகம்னாலும் சரிதான். 3, என் மானத்தை காப்பாத்துமா,
ඒක සංස්කෘතිය වෙන්න පුළුවන් නැත්නම් නාගරිකත්වය වෙන්න පුළුවන්. ඒක මාව ආරක්ෂා කරයිද? என் உடம்ப பாதுகாப்புமா? මාගේ ශරීරය ආරක්ෂා කරයිද? மற்றவங்க மனதை கெடுக்காம இருக்குமா? අනික් අයගේ හිත රවටන්න නැතුව තිබේද? அது கலாச்சாரம்னாலும் சரி நாகரிகனாலும் சரி இதை போட்டு பாருங்க எல்லாம் சரியா போயிடும். ඒක සංස්කෘතිය වෙන්න පුළුවන් නාගරිකත්වය වෙන්න පුළුවන්. ඔබ ඇඳලා බලන්න ඔබට තේරෙයි. நான் பொதுவா சொல்லுகிற ஒரு காரியம் මම පොදුවෙන් කියනව කාරණාවක්. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31 இருந்து 33 එක කොරින්ති 10 වෙනි පරිච්ඡේදය 31 වෙනි පදයේ සිට 33 වෙනි පදය. நான் வாசிக்கிறேன். මම කියවන්නම්. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ඔබ අනුභව කළත් අනුභව නොකළත් සියල්ල ස්වාමින් වහන්සේගේ නාමයේ මහිම උදෙසා කරන්න. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் මම මාගේම ප්‍රයෝජන නොසොයා அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி බොහෝ දෙනෙක්ගේ ප්‍රයෝජනය නිසා அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு ඔවුන් ගැලවීම ලබන්න ඕන නිසා எவ்விதத்திலும் හැම අවස්ථාවකම எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல හැම කෙනෙක්ටම ප්‍රයෝජනවත්ව ඇසිරෙන්න ඕන කියලා. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். ඔබ යුදෙවරුන්ට වෙන්න පුළුවන්, ග්‍රීකවරුන්ට වෙන්න පුළුවන්, දේව සභාවට වෙන්න පුළුවන්, බාධාවක් නොවන පරිදි ඇසිරෙන්න. 3 காரியம். කාරණාවන් තුනක්. கலாச்சாரம் நாகரீகம் சாப்பாடு என்னனாலும் வச்சுக்க. ඔබ සංස්කෘතිය වෙන්න පුළුවන්, නාගරිකත්වය වෙන්න පුළුවන්, කෑම වෙන්න පුළුවන්, ඕනම දෙයක් ஒண்ணு, තියාගන්න. இது தேவனை மகிமைப்படுத்துமா? ඒ හැම දෙයක් තුලම ඒක දෙවියන් වහන්සේට මහිමය දෙයිද? 2, இது மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்குமா? මේක දෙවෙනුව අන් අය ගැලවීම ලබන්න සුදුසු දෙයක් වෙයිද? 3, இது மற்றவர்களுக்கு இடரலற்றவா இருக்குமா? මේක අනෙක් අයට බාධාවක් නොවී තිබේද? அது என்னனாலும் சரிதான். ඒක ඕනම දෙයක් වෙන්න පුළුවන්. அந்த 3க்குள் கிறிஸ்தவ வாழ்க்கை அடங்கிவிடும். මේ කරුණු තුනක් ඇතුළත කිතුණු ජීවිතය අන්තර්ගත වෙනවා. அவங்க பரிசுத்தாவியை குறித்த காரியத்தை சொல்லிவிட்டேன். සුද්ධාත්මයන්ගේ කාරණාව ගැන මම කිව්වා. ஊழியத்தில் போதகர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது சரியா? සේවයේදී පාලකවරු තමාගේ දරුවන්ට ඉස්සරහට නැතිනම් ඉදිරි තැන දෙන එක හොඳද? நான் என்னுடைய ஊழியத்தை கொடுக்கவில்லை என்று சாயங்காலத்தில் சொன்னேன். මගේ සේවය මාගේ දරුවාට ප්‍රමුඛත්වය දුන්නේ නැහැ කියලා මම ඊයේ සවසේ දේවමේදී කිව්වා. ஊழியத்திற்கு தன்னுடைய மகனை அவர் சரியாக ஆயத்தப்படுத்தி සේවයට තමාගේ දරුවාව අරියාකාරයට සූදානම් කරලා அவனை தேவன் நியமித்திருக்கிறது உண்மை என்றால் ඔව්ව දෙවියන් වහන්සේ ඒ සේවය සඳහා නියමිත කරලා තිබෙන එක ඇත්තනම් அப்படி செய்கிற காரியம் தவறு அல்ல. හේම කරන කාරණාවලදී ඒක වැරදීමක් වෙන්නේ නැහැ. தேவ தூதர்கள் மனித குமாரத்திகளை சௌந்தியம் உள்ளவர்கள் என்று கண்டு என்று போட்டிருக்கிறது. அந்த தேவகுமாரர்கள் யார்? දේව දූතයන් මනුෂ්‍ය පුත්‍රයන් අලංකාර අය කියලා දැක්කා කියලා. ඒ දේව මනුෂ්‍ය පුත්‍රයන් කියන්නේ කවුද? நல்லா கவனிங்க. நேற்று சொல்லி கொடுத்துட்டேன். මම ඊයේ ඒ දේ කිව්වා. தேவதூதர்கள் இன்னொன்றை பிறப்பிக்க கூடாதவர்கள். දේව දූතයන්ට බෑ තව කෙනෙක්ව බිහි කරන්නට. தேவதூதர்களுக்கு இன்னொன்னு பிறப்பிக்க கூடாது. දේව දූතයන්ට බෑ තව දෙයක් බිහි කරන්නට. அதனால அங்க தேவகுமாரர்கள் என்று போட்டது தூதர்கள் அல்ல. ඒ ස්ථානයේ දේව පුත්‍රයන් කියලා දාලා තියෙන්නේ දූතයන්ට නොවේ. ஆனால் வாலிபர்களா இருக்கனால கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன். ඔබ තරුණයන් නිසා මම විවෘතව කතා කරනවා. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து சேரும் போது එක පිරිමි කෙනෙක් සහ කාන්තාවක් දෙදෙනාම එකතු වෙනකොට அவருடைய சரீரம், ඔවුන්ගේ ශරීරය, ஆத்மா, ආත්මය, ஆவி ප්‍රාණය மூன்றும் இணைகிறது. එකට එකතු වෙනවා. வெறும் சரீரம் மட்டும் இணைகிறது அல்ல. ශරීරය පමණක් ඔවුන් දෙදෙනාගේ එකතු වෙන්නේ නැහැ. மனநிலையும் இணைகிறது. ඔවුන්ගේ මනසද එකතු වෙනවා. அவர்களுக்குள் இருக்கிற ஆவியும் இணைகிறது. ඔවුන් තුල තිබෙනා වූ ප්‍රාණයත් එකතු වෙනවා. எல்லாவற்றையும் காண்பிப்பதற்கு நேரம் இல்ல. සියල්ල පෙන්වන්න වෙලාව මදි. அதனால தான் வேசியோடு இணைந்திருக்கிறவன் ஆவியோடு இணைந்திருக்கிறான் என்று வேதம் ඒ சொல்கிறது. නිසා තමයි බයිබලයේ කියන්නේ ගණිකාවක් සමග සම්බන්ධ වෙන කෙනා එයාගේ ආත්මය සමග සම්බන්ධ වෙනවා කියලා. அதனால என்ன நடக்குது? ඒ ස්ථානයේ මොනවද සිදු වෙන්නේ? அந்த நேரத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன மனநிலை இருக்கிறதோ ඒ මොහොතේදී භාර්යාවට සහ ස්වාමි පුරුෂයන් දෙදෙනාට ඇතිවෙනා වූ ඒ සිතුවිල්ල කොහොමද? எப்படிப்பட்ட ஆவியிலே அவர்கள் இணைகிறார்களோ කුමන ආකාරයේ ආත්මයකින් ඔවුන් දෙන්නා එකතු වෙනවාද? அந்த குணநலங்கள் பிள்ளையிலே இருக்கும். ඒ ගුණ චරිතයන් ඒ කුඩා දරුවා ළඟත් ඇති වෙනවා. அதிலே அவர்கள் ஆகையினாலே ஆவி என்று சொல்லப்படும் போது ඒ ස්ථානයේ ආත්මයක් කියලා කියන ලබනකොට ஒரு பெருமையின் ஆவியுடைய இருக்கிற ஒரு பெண்
උඩංගු ආත්මයක් සමග ඉන්නා වූ එක කාන්තාවක් ஒரு பொறாமை ஆவி இருக்கிற ஒரு ஆண், ඊර්ෂ්‍යාකාර ආකල්පයක් තිබෙනා වූ පිරිමි කෙනෙක් සමග இவர்கள் இணைந்து பிறக்கிற பிள்ளைக்கு பெருமையும் பொறாமையும் எக்கச்சக்கமா வண்டி வண்டியாக கிலோ கணக்கில் இருக்கும். මොහුන් දෙදෙනා එකතු වෙලා ඔවුන්ට ඉපදෙන්නා වූ දරුවාට උඩංගුකම සහ ඉරිෂ්‍යාව බොහෝ ලෙස තිබේ. அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඔබ මේක තේරුම් ගන්න ඕන. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று தெரிந்தும் ஏன் வைத்தார் என்பதற்கு நேற்றையத்தில் ඔබට சொல்லிவிட்டேன். ඊයේම කියලා තියෙනවා ආදම් සහ ඒවා අකීකරු වුණ නිසා ඔවුන් වැටුණා කියලා. ඒක දැනගෙනම ඒ ස්වාමීන් වහන්සේ ඒ ගහ තිබ්බේ කියලා මම ඊයේම ඔබට ඒක පැහැදිලි කරා. காதல் என்பது சரியா தவறா? ආදරය කිරීම අරිද වැරදිද? காதலுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ආලය කිරීමට ඔබ අර්ථකථනයක් දෙන්න. வாட் இஸ் காதல்? ආදරය කියන්නේ මොනවද? சொல்லுங்க. කියන්න. பாசம் எனக்கு தெரியும். எங்க அம்மா என்கிட்ட பாசமா இருக்காங்க. සෙනෙහස කියන්නේ මොනවද කියලා මම දන්නවා. මාගේ අම්මා මට සෙනෙහස පෙන්වනවා. எனக்கு தெரியும். මම දන්නවා. இது பிள்ளைக்கும் அம்மாவுக்குள்ள உறவு. මේක අම්මා සහ දරුවා අතර තිබෙනා වූ සම්බන්ධතාවය. என் ஆசிரியர் என் மேல அன்பா இருக்கிறார். මාගේ ගුරුතුමා මා කෙරේ ඇලුම්ව නැතිනම් ප්‍රේම කරනවා. அது என்னதுன்னா கரிசனை. එයා ඒ මං ගැන සැලකිලිමත් වෙන්නවා. இதுவும் எனக்கு தெரியும். මේකත් මම දන්නවා. என் சிநேகிதன் என்னிடத்துல சிநேகிதமா இருக்கிறான். මාගේ මිතුරා මා කෙරේ මිත්‍රත්වය පවතිනවා. இது என்னது? මේක මොනවද? ஏதோ ஒரு காரியத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறது. යම් හෝ කාරණාවකට අප දෙදෙනාම එකට එක්සිත් වෙනවා. அவனும் கம்ப்யூட்டர்ல ரொம்ப தேர வேண்டும் நினைக்கிறேன், நானும் கம்ப்யூட்டர், நாங்க சிநேகமா இருக்கிறோம். ඔහුත් පරිගණකයේ දැනුම හොඳට ලබා ගන්න ඕනේ කියලා උත්සාහ දරනවා. මමත් එවැනි කෙනෙක් වෙන්න උත්සාහ දරනවා. இந்த அடிப்படை காதல் என்று சொல்லுங்கள். என்னது? එහෙමනම් ප්‍රේමය ආදරය කරනවා කියන්නේ කුමක්ද? காதல் என்பதற்கு நான் கண்ட ஒரு காரியம், ආලය කියන දෙයට මම දුටු එක කාරණාවක් இழுப்பு, ආකර්ෂණය, ඇද ගැනීම. ஈர்ப்பு. ආකර්ෂණය නැතිනම් ඇද ගැනීම. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு கேளுங்க. ළඟ ඉන්න එක්කෙනාගේ දෑත් අල්ලලා உங்களுக்கு இழுப்பு வியாதி இருக்குதா? ඔබට ඇදීමේ රෝගය තියෙනවද? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இழுப்பு வியாதி இருக்கிறவர்களை ஆங்கிலத்தில் அழகா சொல்ல, I fell in love. ඇදීමේ රෝගයේ තියෙන අයට ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියනවා මම බින්දිනවා ඒ ප්‍රේමය. தமிழில் மொழிபெயர்க்கன்னா நான் காதலில் விழுந்து விட்டேன். මම ආලයට වැටුණා. நான் சொல்றேன், விழாதபடி காக்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். මම කියනවා නොවැටෙන පරිදි ආරක්ෂා කරන්න හොඳ දෙවි කෙනෙක් ඉන්නවා. That காதல் என்கிற வார்த்தை உலகத்திற்குரிய வார்த்தை. ආලය කියනවා වචනය ලෝකේ සම්බන්ධ වචනයක්. பைபிள் என் கையில் இருக்கிறது. බයිබලේ මගේ හතේ තිබෙනවා. 1500 வருடங்களாக எழுதப்பட்ட புஸ்தகம். අවුරුදු 1500කට කලින් ලියනු ලැබුවා වූ පොතක්. ராஜாக்கள் எழுதியிருக்கிறார்கள், රජවරුන් ලියලා තිබෙනවා, ஆடு மேய்க்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள், බැටළු පාලකයන් ලියලා තියෙනවා, பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் எழுதியிருக்கிறார், විශ්වවිද්‍යාලයේ ගුරුවරුන් ආචාර්යවරුන් ලියලා තිබෙනවා, மீன் பிடிக்கிறவர்கள் எழுதியிருக்கிறார்கள். දීවරයන් ලියලා තියෙනවා. 1600 வருஷத்துல எழுத 40 பேரும் අවුරුදු 1600කට 40 දෙනෙක් විතර நீங்கள் தேடுக என்று சொல்லப்படுகிற அந்த தேடுகளை காதல்னு போட்டு பாருங்க, வருமா? ඔබ සොයන්න කියලා කියන ඒ තැනට ආලය කියලා වචනේ දාලා බලන්න ඔබට සම්භවේද? பைபிள்ல காதல்ங்கிற வார்த்தை இல்ல. බයිබලේ ආලය කියන වචනය නැහැ. ஹலோ, பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ඔබ ළඟ ඉන්න එක්කෙනාගේ අත අල්ලලා කියන්න. இல்லாததற்காக ஏங்காதே. නැති දෙයක් ගැන ඔබ සුසුම් එලන්න එපා. வேதத்துல இல்லாததுக்கு எதுக்குப்பா உனக்கு ஏக்கம்? බයිබලේ නැති දෙයක් ගැන ඔබ එයි කරදර වෙන්නේ. திராட்சரசம் குடிப்பது சரியா? මිදියුස බොන එක හරිද? ஹலோ, அதில் அவங்க போட்டிருக்க வார்த்தை திராட்சை ரசம்னு போட்டாங்க. එයා මිදියුස කියලා දාලා තියෙනවා. அது ஆங்கிலத்தில் அப்புறம் ஒயின் குடிப்பேன், அதான் அதான் அர்த்தம். அங்க கேட்டது ஒயின். එයා මුද්‍රික පානය කියලා ලියලා තියෙනවා, වයින් කියලා. திராட்சை ரசம் குடிப்பது தவறல்ல. මුද්‍රික පානය බොන එක වැරදි නැහැ. அதை புளிக்க வைத்து அதில் சாறு எடுத்து குடிக்கிறது ஒன்று, அப்படி செய்யுமே அது தவறு. ඒක කල් තබාගෙන ඒකේ තිබෙනා වූ ඒ සාරය ආරම් බොන එක වැරදි. வாலிப ஆண்கள்
தோடு அணிவது சரியா? පිරිමි අය කරාබු දාන එක හරිද? எங்க தாத்தா தோடு போட்டிருந்தாரு. මගේ සීයා කරාබු දාගෙන හිටියා. எதுக்கு போட்டிருந்தாரு? එයා මොනවටද කරාබු දාගෙන அவர் හිටියේ? பூஜாரியா இருந்தாரு. එයා පූසාරි කෙනෙක්ව හිටියා. காதை குத்தி தேவி நான் உனக்கு அடிமைன்னு சொன்னாரு. එයා එයාගේ දෙවියාට කිව්වා මම ඔබට වහල් කියලා එයාගේ කන அதனால தோடு போட்டிருந்தாரு. එයා කන බිද්දා ඒ නිසා කරාබු දාගෙන හිටියා. எங்க தாத்தாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு, ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மிஷினரி பிடிச்சு அடிச்சு விட்டாரு. මගේ තාත්තාට පිස්සු ඇදුනා. ඒකට හේතුව ක්‍රිස්තුණු මිෂනාරි වරයෙක්ට එයා පහර දුන්න නිසා. இயேசு அவரை வந்து சந்திச்சாரு. යේසුස් වහන්සේ එයාව මුණ ගැසුණා. இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. යේසුස් වහන්සේව පිළිගත්තා. எங்க தாத்தா தோட தூக்கி தூர போட்டாரு. මගේ තාත්තා කරාබු අරගෙන විසි කරා. தோடு போடணும்னு உனக்கு ஆசையா இருந்தா நான் உனக்கு இன்னொரு பேர் கொடுக்குறேன். කරාබු පැලඳ ගන්නට ඔබට කැමති නම් මම ඔබට තව නමක් දෙන්නම්. எங்க தாத்தா தூக்கி போட்டதை பொறுக்கிற பொறுக்கி. මගේ තාත්තා අරගෙන විසි කරපු දේ අවුලා ගන්නා වූ රස්තාධිකාරයා. புரிஞ்சுக்கிட்டீங்க? ඔබ තේරුම් ගත්තා. வலது காலில் போட்டா இப்படி, இடது காதில் போட்டா இப்படி, ரெண்டையும் போட்டா இப்படி. දකුණු தோடுக்கு அர்த்தம் இருக்கு தெரியுமில்ல? ඔබ දානව කරාබු වලට අර්ථයක් තිබෙනවා. ஆமா, இடது காதுல போட்டா நான் பெண்ணைத்தான் தேடுவேன், பெண்ணோடு தான் சேருவேன். வலது கால போட்டா நான் ஆணோடும் சேருவேன். ரெண்டு காதலையும் போட்டா ஆட்டோடும் சேருவேன், மாட்டோடும் சேருவேன். මම වම් කනට දැම්මා නම් කාන්තාව සමග එකතු වෙනවා. මම දකුණු කනට දැම්මා නම් පිරිමි කෙනෙක් සමග එකතු වෙනවා. இது කන් දෙකටම දැම්මා නම් මම සමලිංගික කෙනෙක් நான் වෙනවා. ரெண்டு தோடு போடுறவனை பார்த்துருக்கேன். මම මේ දෙවිලා තමයි කරාබු දාන එක්කෙනා බලලා තිබුණේ. நான் அவனை பார்த்து கேட்டிருக்கேன், உனக்கு ஆடு வேணுமா மாடு வேணுமா? ඔබට බැටළුවෙක් එළුවෙක් ඕනද නැත්නම් අරකෙක් ඕනද? புரிந்து கொண்டீர்கள்? ඔබ තේරුම් ගත්තා. ஆண்டவருக்காக தொடர்ச்சியாக நிற்பதை குறித்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් ස්ථිරව සිටින එක ගැන මම ටික වේලාවකට කලින් කතා කරා. நன்றாய் கவனியுங்கள். සවන් දෙන්න. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் எடுத்திருக்க தீர்மானத்தில் நிலைத்து நிற்பதற்கு ඔබ ගත්තා වූ තීරණවල ස්ථිරව පවතිනට நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ඔබ එකක් කරන්න ඕන. ஒழுங்கான ஒரு வேத வாசிப்பு, ඔබ නොකඩවා බයිබලය කියවීම, ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்க்கை, නොකඩවා යාඥා ජීවිතය. குவாலிட்டி டைமை கொடுப்பதற்கு மறந்து விடாதீர்கள். ඔබ තීරණය කළා වූ හරි වේලාවට ඒ දේ කරන්න අමතක කරන්න එපා. வேதத்தை வாசிக்கும் போது 3 கேள்வியாகிலும் கேளுங்கள். බයිබලය කියවනකොට ප්‍රශ්න 3ක් හරි අවම වශයෙන් ආන්න. என்னுடைய கடைசி 2 பிள்ளைகளுக்கு நான் ஒரு டைரி வாங்கி මගේ கொடுத்திருக்கிறேன். අන්තිම දරුවන් දෙදෙනෙකුට මම ඩයිරි එකක් අරන් දීලා තිබෙනවා. 3 கேள்வி எழுதி இருக்கிறேன். මම ප්‍රශ්න 3ක් ඒකේ ලියලා තියෙනවා. ஒன்றாவது கேள்வி, පළවෙනි ප්‍රශ්නය, தேவனை குறித்து இதில் ஏதாவது இருக்கிறதா? දෙවියන් වහන්සේ සම්බන්ධව මේකේ මොනවාරි ලියලා තියෙනවද? இரண்டாவது கேள்வி, දෙවෙනි ප්‍රශ්නය, என்னை குறித்து ஏதாவது இருக்கிறதா? මං ගැන මොනවාරි ලියලා තිබෙනවද? மூணாவது கேள்வி, තුන්වෙනි ප්‍රශ්නය, என்னுடைய ஃப்ரெண்டுக்கோ வேற யாருக்கோ ஆண்டவர் ஏதாவது பேச சொல்றாரா? මගේ මිත්‍රයාට නැතිනම් වෙන කාට හරි ස්වාමීන් වහන්සේ මොනවාරි කතා என் பிள்ளைங்க කරනවද? வாசித்து தினந்தோறும் எழுதணும். මගේ දරුවන් කියවලා දිනපතා ඒකේ ලියන්න ඕනේ. என் பிள்ளைங்க எழுதுறாங்க. මගේ දරුවන් ලියනවා. அதனால என்ன நடக்குது? ඒ නිසා මොනවද සිදු වෙන්නේ? யாராவது ஃப்ரெண்டுக்கு போய் சொல்லிடுறாங்க, කවුරු හරි මිත්‍රයෙක්ට කියලා කියනවා. தன்னை சரி செய்து கொள்றாங்க, තමාව නිවැරදි කරගන්නවා. தேவனை குறித்து அறிந்து දෙවියන් விடுகிறார்கள். වහන්සේ ගැන දැනගන්නවා. இந்த ஒழுங்குமுறையை நீ கைப்பிடித்து ஆக வேண்டும். මේ පිළිවෙල නැත්නම් මේ විනය ඔබ පිළිපදින්න ඕන. சுவிசேஷம் சொல்வதற்கு பல வழிகள் இருக்கிறது. සුභාරංචි ප්‍රකාශ කරන්න බොහෝ මාර්ගයන් තිබෙනවා. எப்படி மீன் பிடிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறதோ அப்படியே சுவிசேஷம் சொல்வதற்கும் பல வழிகள் இருக்கிறது. මසුන් ඇල්ලීම සඳහා කොහොමද විවිධ මාර්ගයන් තිබෙනවාද? ඒ වගේ සුභාරංචි කියනත් විවිධ මාර්ග තිබෙනවා. தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம். බිලිකොක්ක දහලා මසුන් අල්ලන්න පුළුවන්. என்னுடைய பெரியப்பா ஒருவர் இருக்கிறார். මගේ බාප්පා කෙනෙක් ඉන්නවා. பெரிய பட்டயம் வைத்திருப்பார், சோடு வாழ் வைத்திருப்பார். එයා කඩුවක් තියාගෙන ඉන්නවා අතේ. ராத்திரியில போய் பெரிய டார்ச் வைத்திருப்பார். රාත්‍රී කාලයේදී එයා ටෝච් එකක් තියාගෙන ඉන්නවා. ஒரு இடத்துல தண்ணீர் ஓடி வரும், එක ස්ථානයක වතුරු ගලා යනවා. அதுல நின்று கொள்வார், එයා ඒ ස්ථානයේ සිටගනි. டார்ச்சை அடிப்பார். එයාගේ ටෝච් එක ගන්නවා. பெரிய மீன்கள் ஓடி வரும், ලොකු ලොකු මහලු දුවාගෙන ඉඳි. இந்த வாழை விட்டு ஒரு வெட்டு வெட்டுவாரு, එයාගේ කඩුව අරගෙන එකපාරටම කපලා දායි. வீட்டுக்கு தூக்கிட்டு ඊට வருவார். පස්සේ ඒක ගෙදරට අරගෙන එයි. அது ஒரு முறை. මේකත් හොඳ ක්‍රමයක්. ஏன்னா இந்த டார்ச் லைட் அந்த மீனை இழுக்கும், ඒ ටෝච් ලයිට් එක ඒ මාළුවාව ඇදගනි. கையில இருக்கிற வாழை வைத்து வெட்டி விடும். එයාගේ අතේ තිබෙනව කඩුවකින් කපලා දායි. இது ஒரு முறை. මේක එක ක්‍රමයක්. இன்னொரு முறை பார்த்திருக்கலாம். තවත් ක්‍රමයක් බලන්න පුළුවන්. கூடை எடுத்து கொண்டு போய் කූඩයක් අරගෙන மீன் இருக்கிற இடத்துல அப்படியே போட்டு அமுக்கி விட்டு மேல இருந்து கையை விட்டு எடுப்பாரு. මාළුවන් ඉන්න තැනේදී හේම්ම දහලලා ඒ මාළුව අල්ලගන්න. சிலர் வலை வீசி සමහරු දැල් විසි කරනවා. சிலர் மோட்டார் போட்டு வைத்து සමහරු මෝටරේ දානවා. அநேக முறைகள் இருக்கிறது. විවිධ ක්‍රම තියෙනවා. முன்னால் எது முடியுமோ ඔබට මොනවද පුළුවන්?
மற்றவர்கள் செய்கிறார்களே என்பது அல்ல, තව කෙනෙක් කරනවා කියලා නොවේ. உன்னால் எது முடியுமோ, ඔබට කරන්න පුළුවන් මොනවද? உன்னுடைய சூழ்நிலை என்னவோ ඔබගේ වාතාවරණය කොහොමද அதற்கு තිබෙන්නේ? ஏற்றாற்போல் ඒකට අනුකූලව நீ ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ඔබ ஆதாயம் பண்ணு. ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් ආත්ම දිනා ගන්න. ஆண்டவர் உன்னை வெளிநாட்டுக்கு அழைக்கிறார் என்று சொன்னால் ස්වාමීන් වහන්සේ ඔබව පිටරටට කැඳවනවා නම් உன்னுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக்கொடு. ඔබගේ ජීවිතය උන්වහන්සේට බාර දෙන්න. அவரை உன்னை எங்கே கொண்டு போய் சுத்தமா இருக்கிறோ அங்கே எப்படியாயிலும் கொண்டு போவார். උන්වහන්සේ ඔබව කොයි ස්ථානයට ගෙන යන්න කැමති වෙනවාද ඒ ස්ථානය කොහොම හරි ගෙන යයි. முடியுமானால் மிஷனரி வாழ்க்கை சரித்திரங்கள் ஏராளமா நெட்ல இருக்குது, எடுத்து வாசியுங்க. හැකිනම් ඔබ කියවලා බලන්න අන්තර්ජාලයට ගොස් බොහෝ මිෂනාරි වරුන්ගේ ජීවිතය සම්බන්ධ දේවල්. தேவனுடைய சித்தத்தை நீ புரிந்து கொள்வதற்கு දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඔබ දැනගන්නට கைக்கு வாய்க்கிறதை உன் முழு பலத்தோடு செய்து கொண்டே போ. ඔබගේ අතට ලැබෙනා වූ අවස්ථාව ඔබගේ මුළු ශක්තිය කරනකොටගෙන ඒ දේ කරන්න. ஒரு காரியம் நன்றாக மிளிரும், ஒளி வீசும், එක කාරණාවක් හොඳටම බැබලෙනවා. அதை வைத்து நீ செய்து விடலாம். ඒ දේ අනුව ඔබගේ ඒ කාරණාව කරන්න. சில வாலிபர்கள் இன்றைக்கு காதலிக்கிறார்கள், பின்பு கொஞ்ச நாள் கழித்து தேவ சித்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் காதலுக்கு முன்னதாக அந்த கேள்வி அவன் கேட்டதில்லை. සමහර පිරිමි අය ආදරය කරනවා, ආදරය කරලා කාලයක් ගත වුණාට පස්සේ ඔවුන් කියනවා දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නැහැ කියලා. ඒ ආදරය ඔවුන් නතර කරනවා. මේක ඔහු ආදරය කරන්න කලින් ආන්න ඕන ප්‍රශ්නයක්. உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தேவனோடும் தேவ வார்த்தையோடும் தனியாக காத்துருங்கள். தேவன் உங்களுக்கு சொல்லி தருவார். ඔබ ගැන දෙවියන් වහන්සේට තිබෙනා වූ අරමුණ ගැන ඔබ දැනගන්න අවශ්‍ය නම් දෙවියන් වහන්සේ සමග පොඩ්ඩක් කාලය ගත කරන්න. එතකොට දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක පෞද්ගලිකව කතා කරයි. நீங்கள் அர்ப்பணத்தில் நிற்பதற்கு ஒழுங்கான வேத வாசிப்பும் ஒழுங்கான ஜெபத்தையும் உடையவர்களாக இருப்பது நல்லது. ඔබගේ කැපවීම ස්ථිර වෙන්නට නම් පවතිනට නම් ඔබ දෛනිකව දිනපතා නොකඩවා යාඥා කිරීමද ඒ වගේ නොකඩවා බයිබල් කියවීමේද ඔබ රැඳී සිටින්නට ඕන. வேதத்தை வாசிக்கிறதற்கான முறையை கேட்டிருக்கிறீர்கள். බයිබලයේ කියවන්නට ඕන ක්‍රමය ඔබ අහලා හැවුවා. நான் என்னுடைய செய்தியிலே பிரசங்கிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். டிவிடியில் இருக்கிறது, அதுவும் யூடியூபில் இருக்கிறது. මගේ දේශනාවේදී කොහොමද දේශනා කරන්න ඕනේ කියලා මම දේශනා කරලා තිබෙනවා. ඒක CD තැටියක තියෙනවා, ඔබ ආන්න පුළුවන්. பிரசங்கிப்பது எப்படி என்று எழுதி அந்த செய்தியை கேட்டீர்கள். அதிலே நான் வேதத்தை எப்படி வாசிக்கிறேன்கிற ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். දේශනා කරන්නේ කොහොමද කියලා මම කලාව දේශනාවේදී ඒ කොහොමද බයිබලයේ කියවන්න ඕනේ කියලා මම අනුපිළිවෙලට ඒක සඳහන් කරලා තියෙනවා. வேதத்தை வாசிக்கும் போது தூக்கத்தை எப்படி மேற்கொள்வது, බයිබලයේ කියවනකොට එන්නා වූ නිදිමත ගතිය කොහොමද කඩන්නේ කියලා අහලා තිබෙනවා. என் நண்பர் சொல்வார், வேதம் தான் எனக்கு ஸ்லீப்பிங் டோஸ், திறந்த உடனே தூக்கம் வந்துரு தூங்கிடுறேன்னு சொல்றாரு. මගේ මිත්‍රයෙක් කියනවා බයිබලයේ තමයි මාගේ නින්දට අවශ්‍ය උපකරණය. මම බයිබලයේ අතට ගත්ත ගමන්ම මට නින්ද යනවා. என் கூட ஒரு பிராமின் தம்பி படிச்சான். මාත් එක්ක බ්‍රාහ්මණ සහෝදරයෙක් ඉගෙන ගත්තා. நீள குடுமி வச்சிருப்பான். එයාට හේලට කොණ්ඩේ තියෙනවා. அவனுக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும். එයාට රාත්‍රී 12 දක්වා ඉගෙන ගන්න පිපාසයක් තියෙනවා. அவன் எப்படி படிச்சான்னு சொல்றேன். එයා කොහොමද ඉගෙන ගත්තේ කියලා කියන්නම්. ஒரு சுவர் பக்கத்துல போய் உட்கார்ந்துடுவான். එයා බිත්තියක් ළඟට ගිහලා වාඩි වෙලා ඉඳි மேல ஒரு ஆணி அடிச்சு ஆணியையும் கொண்டையையும் பிடிச்சு கட்டி போடுவான். එයා උඩට තමාගේ ඉසට උඩින් එනක් ගහලා ඒ එනේ සමග තමාගේ කොණ්ඩේ එකට ගැට ගහගන්න. நான் ஒரு நாள் திடீர்னு அவன் ரூமுக்கு போனா, මම එක දිනක ශනිකව එයාගේ කාමරයට ගියා. என்னடா குடுமியை கட்டி போட்டு வச்சிருக்கிறேன். එයා මම ඇහුවා ඔබ ඇයි ඔබගේ කොණ්ඩේ ඇනට ගැට ගහලා තියෙන්නේ කියලා. படிக்கிறதுக்கு புஸ்தகம் திறந்தோன்னா தூக்கம் வரல, டப் அது இழுக்கும் டப்புன்னு. මම පාඩම් කරගෙන එන්නකොට මට නිින්දයයි මගේ ඔළුව පහළට වැටෙනකොට ඒ ඇනේ ඇදලා අල්ලගනි. உனக்கும் அப்படி ஏதாவது அப்படி உட்கார்ந்துக்க வாட்டி வச்சுக்க, தூக்கமே வராது. ඔබට එවැනි දෙයක් සිදු වෙන්න නම් ඔබත් ගිහලා එසේම කරන්න. එතකොට ඔබට නිින්ද යන්නේ නැහැ. சில ஜெப விண்ணப்பங்கள் எழுதியிருக்கிறீர்கள். සමහර අය යාඥා ඉල්ලීම් දීලා තියෙනවා. அடுத்த கேள்விகளுடைய சாராம்சம் தேவனுடைய சித்தத்தை அறிவதுதான். අනෙක් ප්‍රශ්නය තිබෙනවා සාරාංශය දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත දැන ගැනීමයි. இதில் தேவ சித்தத்தை அறிவதற்கு என்னுடைய செய்திகளை கொஞ்சம் உடர்ச்சியாக கேட்டு பாருங்கள். தேவ சித்தத்தை தெளிவாக புரிந்து මගේ கொள்வீர்கள். දේශනාවන් ඔබ දිගටම අහලා බලන්න කොහොමද දෙවියන් වහන්සේ කැමැත්ත දැනගන්නේ කියලා මම මේක කතා කරලා තියෙනවා.
இன்றைய காலத்திற்கேற்ப நாங்களும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவங்களோடு சோசியல் நெட்வொர்க்கில் இருப்பது தவறா? මේ කාලය අනුව Facebook ඒ වගේ WhatsApp Viber කියනව මේ වගේ අන්තර්ජාලය සම්බන්ධ කාරණාවන් තුලින් අපි සම්බන්ධය පවත්වන්න පුළුවන්ද? இன்றைய நாட்களிலே சோசியல் நெட்வொர்க் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. මේ කාලවල අන්තර්ජාලය සම්බන්ධ වූ කාරණාවන් බාධා කරන්නට බැරි තත්වයක් උදා වෙලා තියෙනවා. ஆனால் ஒன்றை மறந்து போகாதே. නමුත් එකක් අමතක කරන්න එපා. ஃபேஸ்புக்கில் உன்னிடத்துல கான்டாக்ட் வருகிறவர்கள் யார் என்று தெரியாமல் அவரோடு நீ சாட் பண்ண ஆரம்பித்தாலோ, உன் மெயிலை ஷேர் பண்ண ஆரம்பித்தாலோ, அவர் உன்னை நிர்வாணமாக மாற்றி போட்டோ எடுத்து அனுப்பி விடுவார்கள். ඔබ දන්නවද Facebook එකේ ඔබ නොදන්නා කෙනෙක් එක්ක ඔබට සම්බන්ධතාවය පවත්වන්න අවස්ථාවක් ලැබෙනකොට ඔබ නොදන්වත්ව එයා සමග මිත්‍රයෙක් වෙනවා නම් ඔබ නොදන්වත්ම ඔබගේ ඡායාරූපය අරගෙන ඔබ නග්න කරලා එයා Facebook එකට දායි. சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு பெங்களூருக்கு போயிருந்தேன். මාසේ සමහර මාසයකට කලින් මම බැංගලූරු நான் දේශයට பெங்களூர் போகிறேன்னு சொல்லி ஒரு தம்பி எனக்கு கடிதம் எழுதினார். මම බැංගලූරුට යන නිසා මල්ලි කෙනෙක් මට ලියුමක් ලියලා දුන්නා. அங்கிள், ஒரு பெண், அழகான ஒரு பெண்ணுடைய போட்டோ என்னுடைய ஃபேஸ்புக்கு வந்தது. අංකල් ලස්සන රුවති කාන්තාවකගේ ඡායාරූපයක් මගේ Facebook එකට එවිලා තියෙනවා. நானும் அவளோடு கூட பேச ஆரம்பித்தேன். මමත් එයා සමග කතා කරන්න පටන් ගත්තා. திடீரென்று ஒரு நாள் சொன்னாள், එක පාරට ඒ කාන්තාව දවසක් මට කිව්වා எனக்கு மூட் வந்திருக்கிறது, நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். මට ආශාවක් ඇති වෙලා තියෙනවා ඔබව හමු වෙන්න ඕනේ කියලා. எனக்கு பயம் வந்து விட்டது. මට බයක් ඇති වුණා. நான் நல்ல கிறிஸ்தவன், මම හොඳ කිතුණුවෙක්. நான் பைபிள் வாசிக்கிறவன். මම බයිබලයේ කියවනවා. அவன் சொன்னது எனக்கு பயத்தை கொடுத்துச்சு. එයා කියපු දේ මට බය ඇති කරා. அவள் உடனே தன்னுடைய நிர்வாண போட்டோவை எனக்கு அனுப்பினாள். එයා තමාගේ නග්න භාවයේ ඡායාරූපයක් මට යවුවා. என்னையும் நிர்வாண போட்டோ அனுப்ப சொன்னாள். එයා මටත් කිව්වා ඔබත් නග්නව හිඳලා ඡායාරූපයක් අරගෙන මට යවන්න කියලා. நான் ஒரு பெண்ணே வெட்கமில்லாமல் தன்னுடைய நிர்வாண போட்டோவை அனுப்பி இருக்கும்போது நான் ஏன் அனுப்பக்கூடாதுன்னு அனுப்பினேன். එක කාන්තාවක්ම ලැජ්ජාවක් නැතුව තමාවම නග්නව හිඳලා ෆොටෝ එකක් අරගෙන මට යවනකොට මම ඇයි බය වෙන්න ඕනේ? இப்பொழுது மெயில் அனுப்பி இருக்கிறா, இந்த இடத்துல கொண்டு 10,000 ரூபாய் வைக்கலன்னா நான் இதை எல்லாருக்கும் சொல்லிடுவேன், காட்டிடுவேன் சொல்றா. දැන් එයා විද්‍යුත් මාර්ගේ මට පණිවිඩයක් යවලා තිබෙනවා. ඔබ මට 10,000ක මුදල දුන්නේ නැත්තම් මම මේක හැමදෙනෙක්ටම ප්‍රසිද්ධ කරනවා කියලා. என்ன காப்பாத்துங்க அங்கிள்னு எழுதினா. මාව ආරක්ෂා කරන්න අංකල් කියලා මට පණිවිඩයක් ලියලා දුන්නා. அனுப்பினது பெண் அல்ல. ඒ පණිවිඩය යව්වේ කාන්තාවක් නොවේ. அங்கே பெங்களூர்ல இருக்கிற ஒரு கருப்பர் கூட்டம் இதை செய்து கொண்டு நிறைய பேர்கிட்ட பணம் புடுங்கிட்டு இருக்கு. බැංගලූරු දේශයෙන් ආව කළු ජාතිකයෙක් මේ වගේ කරලා බොහෝ දෙනෙක්ගේ මුදල් ලබා ගන්නවා වුන්. அதனால ஃபேஸ்புக்கில் காப்பி குடித்தேன், காப்பி நல்லா இருக்குது, இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு போட்டிருக்க சூடிதார் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி செல்ஃபி எடுத்து அனுப்பினா உன் செல்ஃபை இழந்துருவேன். ඔබ Facebook එකට අද තේබීවා මේම හැඳගත්තා මෙයාට ගියා මේ වගේ කාරණාවන් කරා කියලා ඔබ ෆොටෝ අරගෙන Facebook එකට දානවා නම් ඔබගේ ජීවිතය එතනින් ඉවරයි. எனக்கு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் இல்லை. මට Facebook එකේ account එකක් නැහැ. ஏன்னா நான் ரஜினிகாந்த் மாதிரியா இருக்கேன். මම ඉන්නේ රජනිකාන්ත් වගේද? இல்லடா கமலஹாசன் மாதிரி இருக்கிறேன். කමල්හසන් වගේද? அந்த கிழடுகளே நல்ல மேக்கப்புக்கு போட்டு வந்துருதுங்க. ඒ නාකි අයම තමාව ලස්සනට විලාසිතා කරගෙන ඇවිත් ඉන්නවා. எனக்கு ஃபேஸ் இல்லாதனால புக்கும் இல்லை. මට මුහුණක් නැති නිසා මුහුණ පොතකුත් ஆனா නැහැ. என் பேர்ல அகஸ்டின் ஜெபக்குமார் அக்கௌண்ட் போட்டு நேத்தும் முந்த நாளும் சிலர் சினிமா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதாக எனக்கு இன்னைக்கு காலையில கூட வந்துச்சு. මට ඊයේ පෙරේදා අද උදේ තාව මාගේ නමෙන් තව කෙනෙක් account එකක් open කරලා ඔවුන් ෆොටෝ දානවා කියලා. நான் எழுதின எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்டே இல்லையே. මම ලිව්වා මගේ Facebook account එකක් නැහැනේ කියලා. நான் என்னுடைய அலுவலகத்துக்கு சொல்லி அவங்க ஃபேஸ்புக்காரங்க மேல கேஸ் போட சொல்லியிருக்கேன். මම මගේ කාර්යාලයට ගිහිලා කියලා ඒ Facebook එක open කරපු කෙනාට නඩුවක් දාන්න කියලා කිව්වා. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ඔබගේ ළඟ ඉන්න එක්කෙනාගේ දෑත් අල්ලලා කියන්න. வீணா எதுக்கு போய் கண்ணியில மாட்டிக்கிற? ඔබ ඇයි නිකරුණේ ගිලා නොමිලේ ගිලා උගුලකට අසු වෙන්නේ? வேதம் சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை, බයිබලයේ කියනව මහත් සත්‍යතාවයක්. நாங்க சின்ன வயசுல குருவி பிடிக்கிறதுக்கு வழக்கம். குருவி අපි කුඩා කාලයේදී කුරුල්ලන් අල්ලන්න එකක් අපිට පුරුද්දව තිබුණා. எனக்கும் என் நண்பர்களுக்கும் குருவி பிடிக்கிறது ரொம்ப வழக்கம். මටත් මගේ මිත්‍රයාට කුරුල්ලන් එල්ලීම ඉතා ආශාවක්ව තිබුණා. குருவி பிடிச்சது காலில் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி விட்டுருவோம். ඒ කුරුල්ලව අල්ලාගෙන ඒ කුරුල්ලාගේ කකුලේ යම් ලියුමක් ලියලා ගැට ගාලා යවනවා. நாங்க எப்படி குருவி பிடிப்போம் தெரியுமா? අපි කොහමද කුරුල්ලව අල්ලන්නේ නම් ஒரு கண்ணிய பண்ணுவோம், එක මලපතක් ඇති කරනවා. அதை கீழே வைப்போம், ඊට පස්සේ ඒක පල්ලයට දෙනවා. அதனால மண்ணை வைப்போம், மணல் போடுவோம்,
போடுவோம், උඩින් දානවා. அது மேல தானியத்தை போடுவோம். ඊට පස්සේ ඒකට උඩින් බීජ දානවා. இந்த குருவி இருக்குதே, මේ කුරුල්ලා කරන්නේ வந்து அது உட்கார்ந்து அப்படி சாப்பிடும். ஏன்னா அதுக்கு பசி එහෙම ඇවිල්ලා වාඩි වෙලා කෑම කයි. கண்டிப்பா வேணும். ඒක අනිවාර්ය අවශ්‍යයි. போடுற தானியம் அதுக்கு ஏற்ற பசி. අවශ්‍ය බීජය ඒකට අවශ්‍ය වූ ආහාරයක්. எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு குருவியே கிடைக்கல. ටික කාලයක් අපිට කුරුල්ලෙක් අවුනේ නැහැ. ஏன்னா நிறைய தானியத்தை போட்டுட்டோம். ඒකට හේතුව අපි බොහෝ බීජ දැම්මා. இந்த குருவிகள் வரும், உட்கார்ந்து நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சோன்னு போயிடும். දැන් කුරුල්ලෝ එනවා වාඩි වෙලා හොඳට බඩ පිරෙන්න කාලා ඊට පස්සේ ඉගිල යනවා. நான் என் ஃப்ரெண்ட்ட சொன்னேன், මම මගේ මිත්‍රයාට කිව්වා டேய் தப்பு பண்றோம், ඔබ අපි කරන්නේ වැරදි. ரொம்ப தானியத்தை போடாத, கொஞ்சத்தை போடு. බීජ වැඩියෙන් දාන්න එපා, ටිකක් දාන්න. அவன் கொஞ்சத்தை போட்டவன என்ன එතකොට செஞ்சது, බීජ ටිකක් දාපු ගමන් මොනවද කළේ? வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுச்சு, කුරුල්ලා ඇවිල්ලා වාඩි වෙලා කෑවා. வயிறு நிறையல, බඩ පිරුණේ නැහැ. கிண்டிச்சு மாட்டிக்கிடுச்சு. ඒක හැරුවා ඊට පස්සේ අවුනා. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. දැන් ඉන්න එක්කෙනාගේ අතල්ලලා කියන්න. Facebook அக்கவுண்ட், මුහුණ පොතේ account එක, வாட்ஸ்அப் அக்கவுண்ட், WhatsApp account එක மேலோட்டமா இருந்தா தப்பிச்ச, ඔබට ඒක උඩින් තියෙනවා නම් ඔබ බේරෙනවා. கிண்டுன மாட்டிக்கிட்ட. ඔබ අහරන්න ගියා නම් ඇතුළට යනවා නම් ඔබ ආවේ. சொல்லுங்க கிண்டுன மாட்டிக்கிட்ட. ඔබ අහරන්න ගියොත් ඔබ ආවේ. மேலோட்டமா கவிச்சிட்டு ஓடியே போயிரு. ඔබ උඩින් ඒක බලලා යන්න. இந்த நாட்கள்ல உனக்கு தேவைதான், මේ කාලේදී ඔබට ඒව අවශ්‍යයි. மேலே குத்திட்டு ஓடிரு. ඔබ උඩින් ඇනලා දාලා දුවන්න. பக்கத்துல யாரோ சொல்றாங்க, கிண்டி கெட்டவர்கள் என்ன செய்வது? හාරලා නැති වෙච්ච කෙනා මොනවද කරන්නේ? என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ இருக்குது. මග්ගව WhatsApp එකේ වීඩියෝ එකක් තියෙනවා. அது ரொம்ப நல்ல வீடியோ, மலையாள வீடியோ. මලයාளම් වීඩියෝ එකක් තියෙනවා. ඒක හොඳ වීඩියෝ එකක්. ஆனா அது பின்னால சினிமா பாட்டு போட்டதுனால நான் எங்கேயும் காட்ட முடியலன்னா நான் இங்க காட்டியிருப்பேன். ඒකේ සිනමා සින්දුවක් තියෙන නිසා කොහෙවත් පෙන්වන්න බෑ. නැත්නම් මම මේකත් நான் පෙන්වනවා. உனக்கு சொன்னேன்னா விளங்கும்னு நினைக்கிறேன். මම හිතනවා ඔබට ඒ දේ පැහැදිලි කරනකොට ඔබට තේරෙයි ஒரு කියලා. பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க, ඒක කාන්තාවක් අඬගාගෙන එනවා. ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. කාන්තාවක් අඬගාගෙන එනවා. நீங்க தெரிஞ்சிருக்கபடி பொண்ணுகள் இப்படி அழகா இப்படி ட்ரெஸ் எல்லாம் இப்படி எல்லாம் போட்டு என்னெல்லாமோ நெட் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ඔබ දන්නවනේ කාන්තාවන් ලස්සන නැට් එකක් දාගෙන අලංකාරව ඇඳගෙන ඉන්නවා කියලා. பொண்ணு வீட்டுக்காரங்க பின்னால வந்தாங்க. ඒක මනාලියගේ නිවසහය පසුපස්සෙන් එනවා. அங்க ஒருத்தன் கோட் சூட் எல்லாம் போட்டு வந்தான். පිරිමි පක්ෂයේ කෝට් සූට් ඇඳගෙන ආවා. பக்கத்துல கொஞ்சம் ஏய் சிப்பு போடாம வந்திருக்கடா, சிப்பு போடுடா. ළඟින් එක්කෙනෙක් කිව්වා ඔබ සිප් එක දාගෙන නැත්නම් එවිල එනවා සිප් එක දාගන්න කියලා. இவன் பொண்ணோட நெருங்கி போகும்போது ஜிப்பு போட்டா பொண்ணுடைய நெட் இதுல மாட்டிக்கிடுச்சு. එයා මනාලියත් එක්ක යනකොට එයාගේ සිප් එක දැම්මා. මනාලියගේ නැට් එක ඒකට අසු වුණා. தயவு செய்து என்ன மன்னிக்கணும், இதுதான் உடம்பு. மாட்டிக்கிட்டுனா இவன் சொல்றான், அடே மாட்டி பொண்ணோடே போறான். එයාට ඒ අසු වුණාට පස්සේ මනාලියත් එක්කම එයා එකට ගමන් කළා. பொண்ணு அப்படி கொஞ்சம் ஸ்பீடா போனா இவனும் ஸ்பீடா போறான். මනාලිය වේගයෙන් ගමන් කරනවා නම් මෙයාත් මනාලියත් එක්ක වේගයෙන් ගමන් කරන්නට සිදු වුණා. பொண்ணுகிட்ட காது கிட்ட மெல்ல சொல்றான், எனக்கு மாட்டிக்கிடுச்சு. මනමාලියගේ කන ළඟට ගිහිල්ලා ඉමීට කියනවා අවුනා කියලා. அவளும் பார்த்தா, එයාත් බැලුවා. என்னடா வம்பா போச்சு இது, මොකද්ද මේක ප්‍රශ්නය? வம்பா போச்சுது. මොනවාද මේක ප්‍රශ්නය? உடனே ரெண்டு பேரும் அவன் கொஞ்சம் அந்த டைனிங் டேபிளில் போய் ஒரு கத்தி எடுத்து வெட்டிடுறேன். ඔබ කේම මෑෂයට ගිහිල්ලා පීයක් කරගෙන කපලා දාන්න. உடனே பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கே இருந்த டைனிங் டேபிள் போனால் அது மொட்டை கத்தி, நம்ம ஊரில் பட்டர் கட் பண்ணுறது அதில் அதை வச்சு கூங்குறான். මනමාලිය අඬගාන කෑම මේසෙට ගිහිල්ලා පීය ගත්තා. නමුත් ඒ පීය හුල් කරලා නැහැ. அங்கே போய் பொண்ணை தேடுறாங்க, ஆளை காணும். ඒ ගිහිල්ලා මනමාලිය හොයනවා. මනමාලිය නැහැ. எல்லாரும் போய் பார்த்தாங்க, மாட்டிக்கிட்டான். තම කෙනෙක්ම ගිහිල්ලා බැලුවා අවුනා කියලා. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லு, ළඟ ඉන්න එක්කෙනාගේ හතලලා කියන්න. மாட்டிக்கிட்டீங்கன்னா வெக்கப்பட்டுருவேன். අහුණා නම් ඔබ ලැජ්ජාවටපත් වෙයි. அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, Facebook அது வாட்ஸ்அப்புக்காக இருந்தாலும் சரி, அது இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, பென்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, மாட்டிக்கிட்ட. ඕනම අන්තර්ජාලයක් වෙන්න පුළුවන්. ඔබ ඒකට අවුවේ. பக்கத்துல வந்து சொல்லுங்க, ළඟ ඉන්න එක්කෙනාට කියන්න. பார்த்து ප්‍රවේශමෙන් மாட்டிக்காத. අස්සු වෙන්න එපා. ஆண்டவரை அறியாத இடத்துல நான் எப்படி அவர்களை மாதிரி இருப்பது, எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நடைமுறை காரியங்கள். මේ හැම ප්‍රශ්නයක්ම දෛනික ජීවිතයට අවශ්‍ය දේවල්. யாரை பார்த்தாலும் எனக்கு இச்சை உண்டாகிறது, தலையில கை வச்சு இங்க ஜோமனும் பிசாசு விரட்டணும். කාව බැලුවත් මා තුළ තෘෂ්ණාවක් ඇති වෙනවා. එහෙනම් ඔබ උඩට එන්න ඔබගේ ඔළුවට අත තියලා යාත්‍රා කරන්න. பழைய நாட்கள்ல நீ உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்ததுனால அது முள்ளு கிடக்குது.
ඔබ අතීතයේදී මේ හැම දෙයක්ම ඔබ වාඩි වෙලා බැලු නිසා ඒ හැම රූපයක්ම ඔබගේ මනසේ පතිත වෙලා තියෙනවා. அதை சாத்தான் அப்பப்ப ரீவைண்ட் பண்ணி விட்டுறான். ඒ යක්ෂයා නැවත නැවත ඔබට මතු කරලා ඔබට මතක් කරනවා. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ස්වාමීන් ஸ்தோத்திரம். වහන්සේ විශුද්ධ නාමයට ප්‍රශංසා වේවා. வாலிபர்கள் இந்த நாட்களில் அதிகமான மிஷினரி புஸ்தகங்களை படிப்பது நல்லது. සේවකයන් මේ කාලේ තරුණයන් මේ කාලයේදී බොහෝ මිෂනාරිවරුන්ගේ පොත් කියවන එක හොඳයි. நீ ஒன்று செய்யலாம். ඔබ ඒක කරන්න පුළුවන්. முதலாவது உனக்கு தெரிந்த மிஷினரிகளை குறித்து அறிந்து கொள். ඉස්සලාම ඔබ දන්නා වූ මිෂනාරිවරුන් ගැන දැනගන්න. இரண்டாவது அவர்களோடு கூட எப்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ඔවුන් වෙනුවෙන් ඔබ යාඥා කරන්න. அதற்கு பிறகு அவர்களோடு எப்படியாவது கடித தொடர்பை ඊට ஏற்றுக்கொள். පස්සේ ඔවුන් සමග ලිඛිත සම්බන්ධතාවයක් පවත්වන්න. முந்தா நாள் ஒரு சங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சு. පෙරේදා නංගි කෙනෙක්ට විවාහය සිදු වුණා. அவள் எம்எஸ்சி பிஎட் படித்தவள். එයා MSc BL ඉගෙනගත්තු කෙනෙක්. அவளுக்கு திருமணமான மகன் ஜெம்ஸ்ல ஒரு மிஷினரியாக இருக்கான். அவன் படித்தது 7வது வகுப்பு. එයාට විවාහ වුණු පුද්ගලයෙ දරුවෙක් ජේම්ස් ආයතනයේ ඉගෙන ගන්නවා. එයා ඉගෙන ගත්තේ වසර 7ක අධ්‍යාපනය පමණයි. நான் இங்கே இருக்கிறபடினால கல்யாணத்துக்கு போகல. මම ලංකාවේ ඉති නිසා විවාහයට යන්න බැරිව ගියා. என் மனசுல ஒரே போராட்டம். මගේ සිතේ හැම විටම පොරබැඳීමක්. அவன் 7வது வகுப்பு படிச்சிருக்கான். මෙයා ඉගෙන ගත්තේ 7 පන්තිය වෙනකම්. அவ எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கான். එයා ඉගෙනගෙන තියෙන MSc BL. அவர் ஒரு பாஸ்டருடைய மகள். එයා පාලකවරයෙක්ගේ දියණියෙක්. அப்ப கல்யாணத்துக்கு போன இன்னொரு தலைவர்கிட்ட நான் சொன்னேன், ඒ විවාහ මංගලයට ගියවුත් තවත් නායකයෙක්ට මම කිව්වා. எப்படியாவது இந்த பிள்ளைய கொஞ்சம் கவனிச்சு பேசிருங்க. நீ உனக்கு தெரியுமா இது 7வது தான் படிச்சிருக்கான். කොහොම හරි මේ දියණියත් එක්ක ඔබ හම්බ වෙලා කතා කරන්න. එයාට පැහැදිලි කරලා දෙන්න මේ පුද්ගලයා ඉගෙනගෙන තියන්නේ 7 වසර වෙනකම් පමණයි. ஒண்ணு அவளுக்கு ஏதோ வியாதி இருக்கணும், එකක් එයාට මොනාරි රෝගයක් තියෙන්න ඕනේ. அல்லது அவளுக்கு எங்கேயோ காதல் தோல்வி இருக்கணும், නැතිනම් කොහේ හරි ආදරයෙන් පරාජයක් තියෙන්න ඕනේ. இல்லன்னா இவ்வளோ படிச்சவனை எப்படி கல்யாணம் கட்டினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. නැතිනම් හොඳට ඉගෙනගත්තු කෙනෙක් නූගත් මෙච්චරට පහළට ඉගෙනගත්තු කෙනෙක්ව කොහොමද විවාහ කරගන්නේ? இன்றைக்கு காலையில் எனக்கு பதில் வந்தது. අද උදෑසන මට පිළිතුරු ආවා. என்ன பதில் வந்தது தெரியுமா? මොන පිළිතුර දන්නවද? அந்த பெண்ணோடு நாங்கள் அனுப்பின தலைவருடைய மனைவி பேசினாள். ඒ කාන්තාව සමග අපි යවුවා වූ නායකයාගේ භාර්යාව කතා කරා. சின்ன வயதுல மிஷினரி ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. කුඩා කාලේ ඉඳලාම මිෂනාරි වරයෙක් වෙන්න ආශාවක් තිබුණා. வாலிப பெண்ணாகும் போது நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். මම තරුණ කාන්තාවක් වෙනකොට ස්වාමින් වහන්සේට සේවය කරනවා කියලා මම බාර වුණා. இதை அறிந்த என்னுடைய அப்பா මේක තේරුම් ගත්තව මගේ පියා தினந்தோறும் உங்க செய்தியை எங்க வீட்டுல டிவிடில போட்டுக்கிட்டே இருந்தாங்க. දිනපතා ඔබගේ දේශනාව DVD එකෙන් අපේ ගෙදර දානවා. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு பீகாருக்கு மிஷினரியா போகணும்னு ஆசையா இருந்தது. ඔබ කියපු හැම දෙයක්ම අහලා බීගාර් දේශනේ මිෂනාරි වරයෙක් ලෙස යන්නට මට පිපාසයක් ඇති වුණා. என்ன நல்லா படிக்க வச்சுட்டாங்க. මට හොඳට ඉගෙනුවා. நான் MSc BEd படிச்ச போது මම MSc BL ඉගෙනගත්තු කාන්තාවක්. நான் ஜெபம் பண்ணேன். මම යාඥා කරා. ஆண்டவரே எனக்கு ஒரு மிஷினரி மாப்பிள்ளையை தாங்கன்னு சொன்னேன். ස්වාමිනේ මට මිෂනාරි සහකරුවෙක්ව ලබා දෙන්න. என்னுடைய பெற்றோர் இந்த மகன் ஜெம்ஸ்ல ஊழியம் செய்யறாரு. මාගේ දෙමෝපියන් කිව්වා මෙහෙ පුද්ගලයා ජෙම්ස් ආයතනයේ சேவை කරනවා. படிக்காட்டாலும் பரவாயில்ல. ඉගෙන ගත්තේ නැති වුණාට කාර්යයක් නැහැ. ஜெம்ஸ்ல இருக்கிற ஊழியக்காரலாம் ஜெம்மா தான் இருப்பான். அதனால நீ கல்யாணம் கட்டுன்னு சொன்னாங்க. ජෙම්ස් එකේ ඉන්නා වූ සෑම සේවකයෙක්ම ස්ථීරව එඩිතරව ඉන්නවා බල සම්පන්න වෙන්නවා. ඒ නිසා ප්‍රශ්නයක් නැහැ කියලා කිව්වා. எனக்கு ஒரு மிஷினரியா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதனால நான் திருமணம் பண்ணேன். මට මිෂනාරි වරයෙක් ලෙස ඉන්න ආසාවක් තිබුණා. ඒ නිසා මම එයා විවාහ කරගත්තා. ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையில இணைக்கப்படணும். ஒரு படித்த நன்றாக படித்த பெண், ஏராளமான சம்பளம் வாங்கக்கூடிய இடையில இருக்கிற பெண், அதை பற்றி கவலைப்படல. එක මිෂනාරි වරයෙක්ව විවාහ කරගන්න ඕනේ කියලා පිපාසය හිටියා. ඒ කාන්තාව කොච්චර උසට ඉගෙනගෙන හිටියත් එයා විවාහයට තීරණය කරා. ஆகையினால் ஒரு நல்ல மிஷினரியோடு இணைந்து கொள்ளுங்கள். ඒ නිසා හොඳ මිෂනාරි වරයෙක් සමග ඔබ සම්බන්ධ වෙන්න. கடிதம் எழுதுங்கள். லிখিතව ලියන්න. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ඒ උදෙසා යාඥා කරන්න. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவளை அறியாமலேயே நீங்கள் ஒரு மிஷினரி தாகமுடையவர்களாக மாறிவிடும். එතකොට ඔබ නොදන්වත්වම මිෂනාරි පිපාසය ඇති කෙනෙක්ව සිටී. எங்க அம்மா அப்பா ஆண்டவரை அறிந்தும் தூரமாக இருக்கிறார்கள். මගේ අම්මා සහ තාත්තා ස්වාමින් වහන්සේ දැනගත්තා. ඒත් ඔවුන් ඉන්නේ දුරස්ව. சர்ச்சில் சமூகத்தில் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. සභාව තුළ හැම කෙනෙක්ම ප්‍රීතියෙන් ඉන්නවා. ஆனா நான் ஹாப்பியா இல்ல. නමුත් මම ප්‍රීතියෙන් නැහැ. எங்க வாழ்க்கையில ஏராளமான பணம் பண்றாங்க. அம்மா அப்பா ஏமாத்துறாங்க. அம்மாவை அப்பா ஏமாத்துறாங்க. அப்பாவை அம்மா ஏமாத்துறாங்க. තාත්තාව අම්මා රවටනවා.
இது நிமித்தம் நான் ஒரு பையனை லவ் பண்ணுகிறேன். මේ හේතුව නිසා මම පිරිමි කෙනෙක්ට ආලයට බැඳුනා. அவன்தான் ஆண்டவரை விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம். මම දෙවියන් වහන්සේගෙන් දුරස් වෙන්නට එහා තමයි වැදගත් හේතුවක් උනේ. நல்ல கவனிங்க, நான் சொல்லிட்டேன், இடறல் உண்டாக்கினால். පැකිලීම නැතිනම් බාධාව ඇති කරනවා නම් என் ஆண்டவருடைய திட்டம் புடுங்கி போடு வெட்டி போடு என்பதே. අපගේ දෙවියන් වහන්සේගේ ඒ කීම නැතිනම් උන්වහන්සේගේ සැලැස්ම කපා හරින්න නැතිනම් වෙන් කරලා දාන්න. அங்கிள் அவர் மாத்துறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, எப்படியாயிலும் அவனை அடைந்துதான் ஆக வேண்டும். நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவனை கொன்று போடும். අංකල් එයාව කොමාරි මම හිමි කර ගන්න ඕනේ, කොමාරි යාඥා කරන්න ඕනේ කියලා. එහෙනම් මම කියන්නේ එයාව ஏன்னா என் வேதம் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுக்குது. බයිබලේ හේමයි මට උගන්වන්නේ. அழைப்பை குறித்து கேட்டிருக்கிறீர்கள். விபச்சார பாவத்தில் இருக்கிறவர்களை திரும்ப திரும்ப அதற்கு அழைக்கிறவர்கள் உண்டு. அந்த தொடர்பை முற்றிலுமாக அகற்றுங்கள். உன் ஃபோனிலே அந்த கான்டாக்ட் இருக்குமானால் ஃபோனை தூக்கி பக்கத்தில் இருக்கிற கடலில் போட்டு விடு. වෛශ්‍යකම් පාපයට යොදවන්නෝ බොහෝ දෙනෙක් ඉන්නවා. ඔබේ දුරකථනයේ එවැනි දේවල් පණිවිඩයන් නම්බරේ තියෙනවා නම් ඒක ඉවත් කරන්න ඔබගේ දුරකථනයෙන්. நாங்கள் இருக்கிற பகுதியில் நல்ல ஊழியர் இல்லை, அபிஷேகம் பெற்ற ஊழியர் இல்லை, அதனால் தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். අපි ඉන්නව ප්‍රදේශවල අභිෂේකලත් සේවකයෝ නැහැ. ඒ නිසායි උන්වහන්සේ ඔබව තියලා තියෙන්නේ. நீ தான் அந்த இடத்திற்குரியவன். ඔබ තමයි ඒ ස්ථානයේ සුදුසු කෙනා. எனக்கு ஊழியம் செய்ய ஏராளமான வாஞ்சை இருக்கிற, ஆனால் என்னால் முடியவில்லை. සේවය කරන්න මට ජොලිතකමක් තියෙනවා, නමුත් සේවය කරන්න මට බෑ. தடைகள் ஏற்படுகிறது. බාධාවන් ඇති වෙනවා. தடைகளை உடைக்கிறவர் முன்னே போகிறது மட்டுமல்ல, බාධාවන් බිඳ දමන කෙනා අපේ පෙරටුවේ ගමන් කරනවා මිස නොවේ. பீகாருக்கு வந்தீங்கன்னா ඔබ බිහාර් දේශයට එනවා නම් நான் உங்களை ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். මට පුළුවන් ඔබව එක ස්ථානයකට අරගෙන යන්න. கயான்னு ஒரு மாவட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். எங்க புத்தனுக்கு ஞானம் கிடைச்சதோ, ගයා කියන්නා වූ ඒ නගරයට අඬගාගෙන යන්න පුළුවන්. බුදුන් වහන්සේ කොහොමද බුද්ධත්වයට அங்க ඒ ஒரு ස්ථානේ පත් වුණා කියලා கீழ் කියනවා. மட்டத்துல ஏழையான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் தசரத் மாஞ்சி. පහත් කුලේ හිටියා වූ එක පුද්ගලෙක් හිටවා. එයාගේ නම දසරත් වහන්සේ කියලා පුද්ගලයා. அவங்க ஊர்ல யாருக்காவது சோம் இல்லைன்னா, එයාගේ ගමේ කාටාරි අසනීපයක් හැදුනොත්, யாருக்காவது பிரசவ வேதனைன்னா, කාටාරි ප්‍රසව වේදනාවක් ඇති වුණොත්, அடுத்த பக்கம் ஆஸ்பத்திரி இருந்து ஒரு நடுவுல மலை இருந்தது. ඊගාව පැත්තේ රෝහලයක් තියෙනවා. ඒ රෝහලේ මැද කන්දක් තියෙනවා. அடுத்த பக்கம் ஆஸ்பத்திரி. ඊගාව පැත්තේ රෝහලක් තියෙනවා. இந்த ஆஸ்பத்திரி போறதுக்கு 52 கிலோமீட்டர் போனாதான் ஆஸ்பத்திரிக்கு போக ඒ முடியும். රෝහලට යන්න ඕන නම් කිලෝමීටර 52ක් යන්න ඕනේ. ඊට පස්සේ තමයි ඒ රෝහලට යන්න පුළුවන්. குறுக்க போனா 6 கிலோமீட்டர். ඇතුල් මාර්ගෙන් පටු මාර්ගෙන් යනවා නම් කිලෝමීටර 6යි. தம்பி நல்ல காது கொடுத்த கேளு, සවන් දීලා ආන්න. தங்கச்சி நல்ல காதை கொடுத்து හොඳට கேளு. සවන් දෙන්න. நடுவுல ஒரு மலை இருக்குது. මැද කන්දක් තියෙනවා. இவன் ரொம்ப ஏழை. එයා දිලිඳු කෙනෙක්. தசரத் மாஞ்சின்னு சொல்றவன் ரொம்ப ஏழை. දසරත් මාංචි කියන ওই පුද්ගලයා දිලිඳු කෙනෙක්. ஆஸ்பத்திரி ஜனங்களுக்கு போறதுக்கு அந்த பக்கம் தான் போகணும். රෝහලට සෙනග යන්න ඕන නම් එහා පැත්තට යන්න ඕනේ. 52 கிலோமீட்டர் சுத்தி போறதுக்குள்ள ஆள் அவுட் ஆயிரும். කිලෝමීටරේ 52 කිලෝමීටර වට කරගෙන යනකොට ඒ පුද්ගලයා මරණයට පත් වෙලා යයි. இவனுடைய மனைவியே பிரசவத்துல இழந்து போனா. එයාගේ භාර්යාව පවා ඒ ප්‍රසව වේදනාවෙන් මරණයට පත් වුණා. யோசித்து பார்த்தான், එයා කල්පනා කරලා இந்த බැලුවා. மலை மட்டும் இல்லாம இருந்ததுன்னா, මේ කන්ද පමණක් නැතුව තිබෙනවා இந்த නම්, மலை நடுவுல இருக்கிறதுனால தானே මේ කන්ද මැද හරිය තියෙන නිසා නේද என் மனைவியை இழந்து போனேன். මාගේ භාර්යාව මට අයිමි වුණේ. இந்த மலைக்கு நடுவுல வழி இருந்ததுன்னா මේ කන්ද මැද පාරක් තියෙනවා නම් 6 கிலோமீட்டர்ல என் மனைவி காப்பாற்றப்பட்டிருப்பாள. කිලෝමීටර් 6කින් මාගේ භාර්යාව ආරක්ෂා කරනු ලබලා තිබේනේ. நான் என்ன செய்யணும்? මම මොනවද කරන්න ඕන? வழி உண்டாக்கணும். මෙතන මාර්ගයක් மற்றவங்களுக்கு வழி உண்டாக்கணும். කොහොමරි මාර්ගයක් ඇති என் කරන්න. மனைவி போயிட்டா பரவாயில்ல, මාගේ භාර්යාව නැතුණා நான் வழி කාර්යයක්. உண்டாக்கணும். මාර්ගයක් ඇති කරන්න ඕන. யார் யாரெல்லாமோ கூப்பிட்டு பார்த்தான், කාව හරි අඬගාලා බැලුවා. ஒருத்தரும் உதவிக்கு வரல. කිසිම කෙනෙක් උදව් කරන්න ආවේ නැහැ. நடந்தது என்ன தெரியுமா? සිදුුනේ කුමක්ද ஒரு දන්නවද? பெரிய சுத்தியல் வாங்கினான், ලොකු මිටියක් ගත්තා. உடைக்க ஆரம்பிச்சான். ඒ කන්ද කඩන්න පටන් ගත්තා. உடைச்சி உடைச்சி ஒரே ஆளா, එකම පුද්ගලෙක් වශයෙන්, ஒரே ஆளா එකම පුද්ගලෙක් වශයෙන් சிங்கிள் ஹேண்டட்லி 2 மலைக்கு இடையில ஒரு வழியை உண்டாக்கினான்.
ඒ කන්ද දෙකක අතර ඔව් මාර්ගයක් සෑදුවා. இப்ப 52 கிலோமீட்டர் போக வேண்டிய அவசியம் இல்ல. දැන් කිලෝමීටර් 52ක් යන්න අවශ්‍ය නැහැ. 6 கிலோமீட்டர்ல ஆஸ்பத்திரி வந்துட்டு කිලෝමීටර් 6කින් රෝහලට යන්න පුළුවන් තත්ත්වයක් උදා වුණා. உடைச்சி பலனெல்லாம் போயிடுச்சு. එයා ඒක කඩලා එයාගේ සවි ශක්තිය නැති වුණා. பகலெல்லாம் தன்னுடைய உடம்புல சாப்பாட்டுக்காக உழைக்கணும். දවල් කාලයේ සම්පූර්ණම තමාගේ ශරීරයට අවශ්‍ය ආහාරය වෙනුවෙන් එයා වැඩ කරා. காலையிலயும் ராத்திரியிலயும் இந்த மலையை பிளக்கிறதுக்காக உடைக்கணும். උදේසා රාත්‍රී කාලයේදී ඒ කන්ද කඩන පිණිස ਉਹ වැඩ කරන්න ඕන. இப்பதான் அரசாங்கத்துக்கு அறிவே வந்திருக்கு. දැන් තමයි ඒ රජයට නුවණ ඇවිල්ලා තියෙන්නේ. அந்த இடத்துல தசரத் மாஞ்சிக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க, வழி உண்டாக்குன ஆளு. ඒ ස්ථානයේ දසරත් මාංචි කියන කෙනාගේ රූපයක් සාදලා තියලා තියෙනවා. මේ භාගය ඇති කළ කෙනා කියලා. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னதாக போகிறாருங்கிற வாக்குத்தத்தம் உனக்கு உண்டு. මහදාව කඩන්නාව කෙනා ඔබට පෙරටුව යනවා කියනව පොරොන්දුව තියෙනවා. ஆனால் உன்னால முடியும். නමුත් ඔබටත් පුළුවන්. நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளில මම සේවය කරන්නව ප්‍රදේශවල கர்வார் என்கிற ஜனம், கர்வா කියනව සෙනග ஒரு வருஷத்துல 15 பேர் தலையை வெட்டி நிலத்துக்குள்ள புதைச்சாதான் நல்ல விளையனும் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. අවුරුද්දක් තුල 15 දෙනෙක්ගේ බෙල්ල කපලා වලලා දැම්මොත් තමයි ඒ දේශයේ හොඳ ශාස්ත්‍රීයත්වය වෙන්නේ කියලා ඔහු හිතුවා. அந்த பகுதிக்கு முதல் தடவை நான் தனியா போனேன். ඒ ප්‍රදේශයට පළමු වතාවට මම තනියෙන් ගියා. எவன் தலை வெட்டுவானோ அவன் வீட்டு முன்னால படுத்திருக்கேன், எனக்கு தெரியாது. කවුද බෙල්ල කපන්නේ? ඔහුගේ දොරකඩ ළඟම මම නිදාගෙන හිටියා. හැබැයි මම දන්නේ නැහැ. அது ஏப்ரல் மாசத்துல நடக்கும். ඒක අප්‍රේල් මාසයේ සිදු වුණා. நான் போனது ஆகஸ்ட் மாசம். මම ගියේ ඔගෝස්තු මාසයේදී. அதனால என் தலை தப்பிச்சு. ඒ නිසා මගේ බෙල්ල බේරුණා. கர்மான்னு ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. ඔවුන් හොඳ උත්සවයක් පවත්වනවා. ஆண்டவர் என்ன பாரப்படுத்தினாரு. ස්වාමීන් වහන්සේ මා තුළ බරක් ඇති කරා. 45 பேரை கூட்டிக்கிட்டு මම 40 දෙනෙක්ව කැඳවාගෙන அந்த கர்மா பண்டிகை சமயத்துல ඒ කර්මා කියනවා උත්සව සමයේදී அவங்க இருக்கிற ஊருக்கு நாங்க போனோம். ඔවුන් ඉන්නව ඒ නගරයට ගියා. எங்களுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் வீடு கிடையாது. අපිට නිදා ගන්න නිවාස් නැහැ. வைக்கோலை விரிச்சு தான் அதுல படுக்கணும். පිදුරු තියලා තමයි අපි නිදා ගන්න ඕනේ. என்கிட்ட ஒரு பெரிய டார்ச் லைட் இருந்தது. මල්ලංග හොඳ ලොකු ටෝච් එකක් තිබුණා. எல்லாருக்கும் வைக்கோலை விரிச்சு தெருவுல படுத்து கிடக்குறோம். පිදුරු අතුරලා දාලා හැම කෙනෙක්ම මේ පිදුරු මත නිදාගෙන හිටියා. நான் டார்ச் வச்சு பார்த்தா ஒருத்தரும் தூங்கல. பக்கத்துல இருக்கவனுக்கு தலை இருக்கான்னு தடவி பார்க்கறான். මම ටෝච් එක ගාලා බලනකොට ළඟ ඉන්න එක්කෙනාගේ ඔළුවට අත දීලා බලනවා කවුද මරුණාද කියලා. நடந்தது என்ன தெரியுமா? සිදුුනේ මොනවද දන්නවද? இன்றைக்கு அந்த பழக்கமே இல்லாதபடி ஆண்டவர் மாற்றி விட்டார். ඒ පුරුද්දම නැතු යන පිණිස උන්වහන්සේ ඒක සම්පූර්ණ වෙනස් කරලා இன்னைக்கு ஒரு தரத்தலையும் போகிறது இல்ல. දැන් කිසි කෙනෙක්ගේ බෙල්ල යන්නේ නැහැ. ஆண்டவர் அதுல விசுவாசிகளை தந்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ ඒ ප්‍රදේශයේ ඇදලිවතුන් දීලා அப்ப තියෙනවා. நீயும் பிரயாசப்படணும். ඔබ දේශ මහන්සි වෙන්න ඕනේ. ஆண்டவரும் உதவி செய்வாரு. ස්වාමීන් වහන්සේ ඔබට උදව් කරාය. நீ தடைகளை தாண்ட வேண்டும். ඔබ බාධාවන් එතර කරන්න ඕනේ. அதனால ஆண்டவருக்காக வாழ்கிறதற்கு உனக்கு கஷ்டமா தோன்றுகிற தடையை நீ தான் மாற்ற வேண்டும். ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් ඔබ බාධාවන් තරණය කරන්න ඔය බාධාවන් ඔබ තමයි ඉවත් කරන්න ඕනේ. உலகத்துக்குள்ள ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறங்கிறத மறந்து விடாத. මේ ලෝකයේ තුල උන්වහන්සේ ඔබව තියලා තියෙනවා කියන එක අමතක කරන්න එපා. அன்ன பறவைன்னு ஒரு பறவை இருக்குது இப்பவும். அன்ன பறவை ஸ்வான் කොකක් අංශය කියනව පරවියක් හිටියා. அதுக்கு பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அது பாலை குடிச்சிட்டு தண்ணியை வச்சிரும்னு சொல்றாங்க. කිරි සහ දිය කලවම් කරලා තිබ්බොත් එයා කිරි පමණක් බීලා වතුර ඉතිරි කරලා ඉගිල යනවා කියලා කියනවා. முதல்ல நான் கேள்விப்பட்டது எங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாரு. ප්‍රථම වතාවට මං ඒ දේ හැස්සුවේ මගේ විද්‍යාව උගන්වන්නව ගුරුතුමිය විසින්. நான் பக்கத்துல இருக்கிற பையனை பார்த்து சொன்னேன். මම මගේ ළඟ වාඩි වෙලා හිටියා ළමයාට බලලා කිව්වා. வாத்தியார் ரீல் சுத்துறாரு பாருடா. මෙයා බලන්න බොරු කියනවා කියලා. மொக்க வாத்தியார் பாலையும் தண்ணியும் பிடிச்சிச்சான். මෙයා බොළඳ ගුරුවරයෙක් බලන්න කිරි සහ වතුර එකට මික්ස් කරලා තිනකොට කිරි පමණක් බිව්වා කියලා කියනවා. நான் குசுன்னு பேசுறத வாத்தியார் பார்த்தேன், கூப்பிட்டாரு. මම හිමීට රාසිගතව කතා කරන එක බලලා ගුරුතුමිය මට කතා කළා. என் சயின்ஸ் டீச்சர் கூப்பிட்டாரு. මගේ විද්‍යා ගුරුතුමිය කතා කළා. சார் நீங்க சொன்னதை நம்ப முடியல சார் நான் சொன்னேன். ඒ ගුරුතුමාට මම කිව්වා සර් ඔය කියපු දේ විශ්වාස කරන්න බෑ මට. அவர் சொன்னா நான் உனக்கு சொல்லி தரேன்டா. ඊට පස්සේ ගුරුතුමා කිව්වා මම ඔබට කියලා දෙන්නම්. பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா කිරි සහ වතුර එකට මික්ස් කරලා තිබ්බොත් இந்த அன்ன பறவையினுடைய வாயில මේ අංශයාගේ උලේ ஒரு ஆசிட் வருது. එක ஆசிட் එක විසක් පැමිණෙනවා. அமிலம் வருது.
අමිලියක් පැමිණෙනවා. அதை அதுல வச்ச உடனே ඊට පස්සේ එයාගේ කට ඒකේ තිබ්බ ගමන් எப்படி லைம் ஊத்துன உடனே பால் தெரிஞ்சிருதோ டைம் கழிச்சு, කොහොමද ලයින් වක් කරපු ගමන් කිරි පමණක් වෙන් වෙලා පේනවාද? இந்த அமலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால එයාගේ කට හොඳට ස්ථිරව තියෙන නිසා அந்த தண்ணியில பால்ல பட்ட உடனே ඒ කිරි වල එයාගේ කට වැදුණු ගමන් பால் தெரிஞ்சிருது. කිරි පමණක් වෙන් වෙලා පේනවා. அன்னப்பறவை அந்த வாத்து மாதிரி இருக்கிற அந்த இது வந்து சப்பு 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 சப்புன்னு அந்த உள்ள மற்ற பால்லாம் போயிருது, தண்ணி கீழே இருந்தது. இதாண்டா அவசியம். අංශයා කොකෙක් වගේ එයාගේ කට කට දිගාරිනකොට වතුර ඉවත් වෙලා කිරි පමණක් එයා කටට යනවා. මේක நீ තමයි රහස. உலகத்துல தான் இருக்கிற. ඔබ ඉන්නේ ලෝකේ. உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் உலகத்துல தப்புவதற்கும் உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை பெருக்கிக்கொள். ලෝකය ගැන තේරුම් ගන්නත් ලෝකේ ඉඳලා ඔබ බේරෙන්නත් ඔබ ළඟ තිබෙනා වූ ආලේපය ඔබ තේරුම් ගන්න. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ස්වාමීන් වහන්සේ ඔබට උදව් කරයි. மற்ற கேள்விகள் சாதாரணமான பொதுவான கேள்விகள், அதே காரியங்கள் மறுபடி கேட்டு இருக்கிறார்கள். අනෙකුත් ප්‍රශ්න පොදුම ප්‍රශ්නය නැවත නැවත අහලා තියෙනවා. யூதர்கள் சனிக்கிழமை உபயோகப்படுத்துகிறார்கள். යුදෙවරුන් සෙනසුරාදා දිනේ පාවිච්චි කරනවා. நாம் ஞாயிற்றுக்கிழமை என்கிறோம். අපි ඉරිදා කියලා කියනවා. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி, சனிக்கிழமை ஆனாலும் சரி, ඉරිදින වේවා සෙනසුරාදා වේවා. ஆண்டவருக்கு எல்லா நாளிலும் நீ ஆராதனை செய்ய முடியும். ස්වාමීන් වහන්සේට සෑම දිනකම ඔබට පුළුවන් නමස්කාරය කරන්න. துபாய்க்கு போனாய் என்றால் நீ வெள்ளிக்கிழமை தான் ஆராதிக்க வேண்டும். டுபாய் தேசයට යනවා නම් ඔබ සිකුරාදා දිනේදී නමස්කාරය කරන්න ඕනේ. நேபாளத்துக்கு போனால் நீ சனிக்கிழமை தான் ஆராதிக்க முடியும். அன்றைக்கு தான் லீவு. நேபாளයට ගියොත් ඔබ සෙනසුරාදා නමස්කාර කරන ඒක තමයි ඔවුන්ගේ නිවාඩු දවස. இலங்கையில நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாய். ලංකාවේ ඔබ ඉරිදින නමස්කාර කරනවා. ரஷ்யாவின் ஒரு பகுதியிலே வியாழக்கிழமை லீவு. රஷ்යා දේශයේ බ්‍රහස්පතින්දා නිවාඩුයි. ஆண்டவருக்கு வசதியாக நமக்கு வசதியாக இருக்கிற நாட்களில் நாம் கூடி ஆராதிப்பதற்கு ஞாயிறோ சனியோ அது வித்தியாசம் அல்ல. ස්වාමීන් වහන්සේට අපි නමස්කාර කරනවා නම් කණ්ඩායමක් වශයෙන් එකතු වෙලා නමස්කාර කිරීම වැරදක් නොවේ. இந்த செவன்த் டே காரர்கள், 7ஆம் நாள் ஓய்வு நாள்காரர்கள் உன்னை மயக்கிவிட இடம் கொடுத்து விடாதே. මේ 7 දින නිවාඩු කාර්යය ඔබව රවටන්න ඔබ ඉඩ දෙන්න එපා. வேதம் அதற்கு விரோதமாகவே பேசுகிறது. நான் யாரிடத்திலும் பேச முடியும். බයිබලයේ ඒකට පටහැනිව කතා කරනවා, විරුද්ධව කතා කරනවා. මම ඒක ගැන කාත් එක්ක කතා කරන්න බය වෙන්නේ නැහැ. நரகத்தில் தண்டிக்கப்படுவது நம்முடைய ஆவியா அல்லது உடலா? නිරේදී දඬුවමට ලක් වෙන්නේ අපගේ ආත්මයද නැත්නම් අපගේ ශරීරයද? ரெண்டும் இல்லை. දෙකම නැහැ. நம்முடைய ஆத்மா. අපගේ ආත්මය. அதுதான் உண்மையான மனுஷன். ඒක තමයි සත්‍ය මනුෂ්‍යයා. ஆவி தன்னை தந்தவரிடத்தில் போய்விடுகிறது. ප්‍රාණය තමාට දුන්නා වූ දෙවියන් වහන්සේ ළඟට යනවා. இந்த உடல் மண்ணுக்கு திரும்பி விடுகிறது. ශරීරය පසට හැරෙනවා. எனக்குள்ளே இருக்கிற உண்மையான மனுஷன் ஆத்மாவே. මා ළඟ මා ඇතුලේ ඉන්නා වූ සත්‍ය මනුෂ්‍ය ආත්මය වේ. அந்த ஆத்மா தான் நரகத்தில் தண்டிக்கப்பட போகிறது. නිරේට ගොස් දඬුවමට ලක් වෙන්නේ. மரித்த பின் நடக்கிற காரியங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுவீர்களா? මරණයෙන් පසුව සිදුවෙන්න තියෙන වූ කාරණාව ගැන පොඩ්ඩක් කියනවාද? நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். මම තාම ජීවිතුන් අතරේ ඉන්නවා. ஆனால் என் இயேசு சொல்லுகிறார். මාගේ යේසුස් වහන්සේ කියලා දෙනවා. ஆகையினாலே நான் பேசின 3 செய்திகளை கேட்க முடியுமானால் கேளுங்கள். එමනම් මම කතා කළා වූ දේශනාවන් 3ක් අහන්න පුළුවන් නම් අහන්න. இயேசு ரத்தம் சிந்த வேண்டுமா? යේසුස් වහන්සේ ලේ වගුරන්න ඕනද? இயேசு மரிக்க வேண்டுமா? යේසුස් වහන්සේ මරණයටපත් වෙන්න ඕනද? இயேசு பரத்திற்கு போக வேண்டுமா? යේසුස් වහන්සේ ස්වර්ගස්ත වෙන්න ඕනද? 3 செய்தியிலும் தெளிவாய் இவைகளை எல்லாம் குறித்து මේ பேசியிருக்கிறார். දේශනා තුනේම පැහැදිලිව මේ දේවල් කතා කරලා තියෙනවා. இயேசுவும் திராட்சரசம் அருந்தினார் என்று பைபிளில் இருக்கிறதை இன்றைய வாலிபர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். යේසුස් වහන්සේ මිදියුස බිව්වා කියලා බයිබලයේ තිබෙනා වූ ඒ කාරණාව අද ඉන්නා වූ තරුණයන් ගන්නවා. உதாரணமாக நோவா திராட்சரசம் குடித்து கடந்ததை எடுத்துக்கொள்கிறார்கள். උදාහරණයක් වශයෙන් නෝවා මුද්‍රික පානය කළා වූ සිද්ධිය උන් ගන්නවා. நோவா இந்த திராட்சரசம் குடித்து நிர்மாணமாய் படுத்து கிடந்தா, நீனும் குடித்துக்கிட்டு ரோட்ல படுக்கணும்னா படு. නෝවා මුද්‍රික පානය බීලා නගනව පාරේ නිදාගෙන හිටියා. ඔබට කැමති නම් ඔබත් එසේ කරලා පාරේ නිදාගෙන ඉන්න. திராட்சரசத்தை குறித்து முதலாவது சொல்லிவிட்டேன். මුද්‍රික පානය ගැන ඔබ හැම කෙනෙක්ට මම කියලා තියෙනවා. அண்ட் அநேக காரியங்கள் என் சிறு வயதிலேயே பாலர் பாடசாலை போகும் காலத்தில் என் அப்பா அம்மா ஆபாச படங்கள் பார்த்து நானும் மறைந்திருந்து பார்த்த ஒருவன். මම කුඩා කාලයේදීම පෙර පාසලේ යනකොට මගේ අම්මා තාත්තා
අසභ්‍ය පින්තුරු බලලා තිබෙනවා මමත් රාසිගත වේදේ බලපු කෙනෙක්. அதை செய்வதற்கு நான் சில நேரங்களிலே முயற்சி செய்தேன். සමහර විට ඒ දේවල් කරන්නත් මමත් උත්සාහ කරලා දෙනවා. அப்படிப்பட்ட காரியத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள் என்னை நெருங்கி இருக்கிறது. ඒ කාරණාවන් නිසා මගේ ජීවිතේ මෙවැනි පරීක්ෂාවන් වලට මම මුහුණ දීලා තියෙනවා. வெளியே பார்ப்பதற்கு நல்லவனாக நான் காட்சியளித்தாலும் පිටස්තර පෙනුමට මම හොඳ කෙනෙක් කියලා පෙනෙනු ලැබුවත් இந்த பழைய காரியங்கள் கனவிலே தோன்றுகிறது. මගේ අතීත කාරණාවන් සිහිනේ මට මතුවෙනවා. நான் விடுதலை செய்ய என்ன செய்ய வேண்டும்? මම ඒකෙන් මිදෙන්න මොනවද කරන්න ඕන? அதனால தான் நாங்க அடிக்கடி சொல்கிறோம், வாலிபத்திலேயே நீ உன் வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ඒ නිසා අපි විටින් විට කියන්නේ තරුණ කාලයේදීම ඔබගේ තරුණ විය පළුදු කරගන්න එපා කියලා. இந்த நாட்களில் அநேகர் புரோனோகிராஃபிக்கு அடிமைகள். මේ කාලයේදී බොහෝ දෙනෙක් පෝනෝග්‍රැෆි වලට වහල් වෙලා ඉන්නවා. நீ வாட்ஸ்அப்லயோ அல்லது யூடியூப்ல எதையாலும் பார்த்தாலும் இடையிலே புரோனோகிராஃபி வந்து விடுகிறது. ඔබ WhatsApp වෙන්න පුළුවන් YouTube වල මොන හරි දෙයක් බැලුවා නම් ඒක ඇතුළතින් පෝනෝග්‍රැෆි වැනි දේවල් එනවා. ஆகையினால் தான் நான் சொன்னேன், நீ சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஆனால் கிண்டி விடாதே என்று சொன்னேன். ඒ නිසා මම ඔබට කිව්වේ කෑම කන්න ඕනේ අවශ්‍යතාවයක් තිබෙනවා. நம்முடைய ආහාරන්න යන්න එපා. நம்முடைய சிறு மூளை ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய பெரிய திறமை கொண்டது. අපේ කුඩා මොලේ ඒක නිදන් කරලා තියෙන්න පුළුවන් වූ දක්ෂතාවයක් තියෙනවා. அந்த சிந்தையை அப்பப்போது சில நேரங்களிலே தூண்டி விடுகிறதான காரியங்கள் நடக்கும். ඒ සිතවිලි විටින් විට ඒක අප තුළ උලුප්පන්නා වූ කාරණාවන් සිදු වෙනවා. தேவையில்லாதவைகளை கனெக்ட் பண்ணும். අනවශ්‍ය දේවල් එකතු කරයි. ஆனால் வேதம் தெளிவாக ஒன்று சொல்லுகிறது, බයිබලයේ ඉතා පැහැදිලිව එකක් කියනවා. வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்வான்? තරුණයා තමාගේ මාර්ගය ආරක්ෂා කරන්නේ කෙලෙසද? வேத வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனாலே. බයිබල් වචනය අනුව තමාව ආරක්ෂා කිරීම තුලින්ය. பழைய காரியங்கள் எளிதாக வெளியே வந்து விடாது. පැරණි කාරණාවන් පහසුවෙන් එළියට එන්නේ නැහැ. ஒரு கண்ணாடி டம்ளரிலே அழுக்கு தண்ணீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ඔබට දන්නවා කන්නාඩි කෝපයක බොර වතුර තියෙනවා කියලා. அதை கவிழ்த்த முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ හිතාගන්න ඒක අනිත් පැත්තට හරවන්න බෑ කියලා. இப்பொழுது கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? මේ බොර වතුර හොඳ වතුරක් කරන්නට නම් මොනවද කරන්න ඕනේ? ஒரு பைப்ல கொண்டு போய் එක පයිප් ළඟට ගෙනියලා நல்ல தண்ணீர் வர்றதுக்கு திறந்து விட்டுட்டு හොඳ ජලය එන්නට ඇරලා ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ඒ දේ වක් කරගෙනම ඉන්නවා නම් இந்த அழுக்கு தண்ணி வெளியே போய் මේ බොර වතුර එළියට යනවා. கொஞ்ச நேரத்துல එක වේලාවකින් அழுக்கில்லாத நல்ல தண்ணி வந்துரும். බොර නැතුව හොඳ වතුර ඇතුළට ඇතුල් වෙයි. உன் சப்கான்சியன்ஸும் அப்படிதான். ඒ වගේ තමයි අපගේ මොලේ சின்ன வயசுல தான் பார்த்த, කුඩා කාලේදී තමයි බැලුවේ. உங்க அப்பா அம்மா பார்த்த காரியங்களையும் செய்த காரியங்களையும் நீனும் பார்த்தாய். ඔබගේ දෙමව්පියන් බලපු කාරණාවන් කරපු කාරණාවත් ඔබත් එසේ කරන්න ගියොත් அது இங்கே தங்கி விட்டது. මෙතන නිදන් වෙනවා. இதை அகற்றுவதற்கு தொடர்ச்சியாக தேவ வார்த்தையினாலே நிறைந்து 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 அதில் இருந்து விடுதலை ஆயிக்கொள். ඒක ඉවත් කරන්න ඕන නම් දේව වචනය තුල දිගට හැමදිනම දේව වචනයෙන් ඔබගේ සිත පුරවන්න. இது ஒரு நாளிலே நடக்கிறது இல்ல. මේක එක දිනයකින් සිදුවෙන දෙයක් නොවේ. இதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். මේකට උත්සාහ දරන්න ඕන. அநேகர் ஊழியத்திற்கு ஒப்பு බොහෝ கொடுத்திருக்கிறீர்கள். දෙනෙක් සේවයට කැප කරලා තියෙනවා. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். මේක කාරණාවක් කියලා අවසන් කරන්න. இந்த கூட்டத்திற்கு பிறகு මේ රැස්වීමෙන් පසුව நீங்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ඔබ කුමන ස්ථානයේ ඉඳලා ඇවිත් තියෙන කියලා මම எந்த දන්නේ නැහැ. சபையில இருந்து வந்திருக்கீர்கள் எனக்கு කුමන தெரியாது. සභාවේ ඉඳලා එවිලා තියෙන කියලා මම දන්නේ නැහැ. 3 பேராகிலும் තුන් දෙනෙක් හරි ஒரு வாரத்துல ஒரு முறை සතියකට එක වතාවක් ஏதாயிலும் ஒரு இடத்துல ඔය හරි ස්ථානයක கூடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். එකතු වෙලා යාඥා කරන්න ඉගෙන ගන්න. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் கொள்வது மாத்திரமல்ல, එක්කෙනෙක් සමග එක්කෙනෙක් සම්බන්ධ වීම පමණක් නොවේ. உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை மனம் விட்டு பேசுங்கள். ඔබ තුල තිබෙනා වූ පොරබැඳීම සිත විවෘත කරලා நல்ல கவனிங்க. எங்க இருந்து போன பின்பு මේන් ගියන් පසුව நீ எந்த சபையில இருந்து வந்தாலும் பரவாயில்ல, ඔබ කුමන සභාවේ ඉඳලා පැමිණුණත් ප්‍රශ්නයක් නැහැ. பாஸ்டர்கள் அதை தடுக்கலாம். පාලකවරු ඒකට බාධා කරන්න පුළුවන්. அதை கண்டுகொள்ளாதே. ඒක ඔබ ගණන් ගන්න එපා. ஒரு வாரத்துல එක සතියක 2 மணி நேரம் පැය දෙකක් 3 பேராகிலும் 5 பேர் இருந்தா இன்னும் நல்லது, 7 பேர் இருந்தா இன்னும் நல்லது. පස් දෙනෙක් හිටියත් හොඳයි, අත් දෙනෙක් හිටියත් ඊට වඩා හොඳයි. ஏதோ ஒரு வீட்டிலேயோ ඔය හරි නිවසක් වෙන්න පුළුවන්. ஏதாவது ஒரு கடற்கரையிலேயோ නැත්නම් මූද හතර වෙන්න පුළුවන්. ஏதோ ஒரு காட்டிலேயோ නැත්නම් කැලේක වෙන්න පුළුවන්. கூடி நீங்கள் ஒருவருடைய காரியத்தை ஒருவர் பேசுங்கள். එකතු වෙලා එක්කෙනෙක්ගේ කාරණාව එක්කෙනෙක් එක්ක කතා කරන්න.
කරන්න. ஜெபம் செய்யுங்கள். යාඥා කරන්න. குழுவாக சேர்ந்து ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்யுங்கள். කණ්ඩායමක් වශයෙන් එකතු වෙලා ස්වාමින් වහන්සේට මොනාරි කරන්න. மறுபடியும் சொல்லுகிறேன், නැවතත් කියන්න. ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். එක්කෙනෙක්ට එක්කෙනා බෙදා ගන්න. அது செய்ய வேணும். அப்பதான் நீங்க உங்களுடைய பலவீனத்தை நீங்க சொல்ல முடியும். ඒක කරන්න ඕනේ. එතකොට තමයි ඔබගේ දුර්වලතාවයන් කියන්න පුළුවන්. இந்த வாரம் முழுவதும் நான் கஷ்டப்பட்டேன். මේ සතියේ සම්පූර්ණ මම විඩාවටපත් இந்த வாரம் முழுவதும் என்னை அறியாமலேயே நான் மறுபடி விழுகிறேன். මේ සතිය පුරාම මම නොදන්වත්වම නැවත නැවත වැටෙනවා. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. මං වෙනුවෙන් යාඥා කරන්න කියලා කියන්න. இரண்டாவது, දෙවෙනි කාරණාව. கூடி ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்க. එකතු වෙලා එක්කෙනෙකු දෙස එක්කෙනෙක් යාඥා කරන්න. மூணாவது, තුන්වෙනුව. இந்த சின்ன கூட்டமா சேர்ந்து ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யுங்க. කුඩා කණ්ඩායමක් වශයෙන් එකතු වෙලා ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් මොනාරි කරන්න. அப்படி செய்தீங்கன்னா එහෙම කරනවා නම් உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ඔබගේ කිතුණු ජීවිතේ உங்களை அறியாமலே இன்னொருத்தருக்கு உக்ரானக்காரனா மாறிடுவீங்க. ඔබ නොදන්වත්ම තව කෙනෙක්ට ඔබ ගබඩාකාරයෙක් වෙනවා. அறியாமலே ஒருத்தரை தூக்கி விட்டுருவீங்க. ඔබ නොදන්වත්වම තව කෙනෙක්ව උස්සනවා. அறியாமலே ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்து கொண்டே ඔබ இருப்பீங்க. නොදන්වත්වම ස්වාමින් වහන්සේට මොනාරි කරයි. நீங்க உங்க சபை மூலம் தான் செய்யணும்னு யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ඔබ සභාව කරනකොටගෙන තමයි කරන්න ඕන කියලා හිතන්න එපා. பாஸ்டர் பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் சொல்றேன், පාලකතුමා අනුමත දෙන්න ඕනේ කියන එක අවශ්‍ය නැහැ. මම කියනවා. கூடி ஜெபிக்கிறதுக்கு யாருடைய பெர்மிஷனும் தேவையில்லை. එකතු වෙලා යාඥා කරන්න කාගේත් අනුමතයක් අවශ්‍ය නැහැ. இது செய்தான்னா நீ காத்துக்கொள்வாய். මේ දේ කරනවා නම් ඔබ ආරක්ෂා කරයි. ஒரு அர்ப்பணத்துக்குரிய ஒரு சின்ன கோரஸை உங்க வாயில போட்டுட்டு කැපකිරීම සම්බන්ධව කුඩා ගීතිකාවක් ඔබගේ කටට දාලා நம்முடைய நேரம் முடிகிறதுனால நான் முடிக்கிறேன். මගේ වේලාව අවසන් වෙන නිසා මම අවසන් ஒரு කරන්න. செய்தியை பேச வேண்டும் என்று வாஞ்சை இருந்தது. පණිවිඩයක් කතා කරන්න ඕනේ කියන පිපාසයක් තිබුණා. அதை காட்டிலும் உங்க மனதுல தோன்றுகிற இந்த போராட்டங்களுக்கு உத்தரவு சொல்றது நல்லதா இருந்தது. ඊට වඩා ඔබගේ සිත තුළ නැගුණා වූ ඒ ප්‍රශ්න වලට පිළිතුරු දෙන්න හොඳව තිබුණා.